தேர்ட் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா அவ்வளோதான். மற்றபடி ஃபார்முலாவில் இருக்கிற இஜி வேல்யூ சம் கே கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்மளா அதாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கேயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 86 × 10⁻⁻6 எலக்ட்ரான் வோல்ட் பர் கெல்வின். ஓகேவா? இந்த இதை நோட் பண்ணி இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ இதை பார்க்காம நீங்க இந்த சம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இந்த இஜி வேல்யூ எங்க கொடுத்துருக்காங்கன்னு புலம்பிட்டு உட்காந்துருப்போம். இந்த கே வேல்யூக்கு என்ன போடுறது அப்படின்னு தெரியாம உட்காந்துருப்போம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். அந்த 13 பேஜில் உள்ள அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸு அண்ட் இந்த கே வேல்யூ, இந்த போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, இதை நோட் பண்ணிக்கணும். 86 × 10⁻⁻6 எலக்ட்ரான் வோல்ட் பர் கெல்வின். ஓகேவா? இதை எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த இது உங்களுக்கு ஈஸியாக போயிடும். இப்போ கே என்னன்னு தெரியும், டி என்னன்னு தெரியும், இஜியோட வேல்யூ தெரியும், நமக்கு அந்த பாக்ஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். பியோட வேல்யூ நமக்கு தெரியும், அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? டெம்பரேச்சரோட வேல்யூ தெரியும், ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பீன்றது என்னது? பீன்றது கான்ஸ்டன்ட் தான். இந்த கொடுத்துருக்காங்கல்ல பேஜ் நம்பர் 13. அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இன்ஸ்டெட் ஆஃப் சிலிக்கனுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கேலியம் ஆர்சினேட் கொடுத்துருக்காங்க, கேலியம் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த டேபிள் எழுதிட்டீங்கன்னா இது ரெண்டுக்குமே நீங்களே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். டேபிள் தெரிஞ்சிருந்துச்சு, கேயோட வேல்யூ தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதே சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் பொறுத்தளவு, இப்போ இன்ட்ரின்சிக்கை பொறுத்தளவு நம்ம டோப்பிங்ன்ற ஒரு விஷயம் கொண்டு வரவே இல்லை. ஓகேவா? ஆனால் எக்ஸ்ட்ரின்சிக்கை பொறுத்தளவில் டோப்பிங் பண்ண செமிகண்டக்டர் இருக்குல்ல, அதை தான் வந்து எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த டோனார் அக்செப்டார் அதெல்லாம் தெரியும்ல, தமிழ்ல சொல்ல போனா கொடை அணு. அதாவது எலக்ட்ரான் வந்து டோனர், ஹோல்ஸ் வந்து அக்செப்டர். ஓகே. ஸோ அதெல்லாம் என்னன்னு பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் ஆஃப் கால்டு டோப்பிங் இட்ஸ் அலோவ்ஸ் அஸ் டு கண்ட்ரோல் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன் த செமிகண்டக்டர். இப்போ டோப்பிங்னா என்ன பண்ணுவோம், நம்ம கேரியரை வந்து ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து டோப்பிங். ஓகேவா? இப்போ வந்து சம் என் டைப் செமிகண்டக்டர்னா இப்போ எங்கே வந்து எலக்ட்ரான்ஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கோ அதை வந்து என் டைப் செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். ஹோல்ஸோட கான்சன்ட்ரேஷன் எங்கே அதிகமாக இருக்கோ அதை பி டைப் செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை ரெண்டையும் டோப் பண்ணி இப்போ சம்திங் ஏதாவது ஒரு எலக்ட்ரான் வந்து எக்ஸஸாக இருக்கிற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு ஹோல்ஸ் எக்ஸஸாக இருக்கிற மாதிரியோ நம்ம வச்சுப்போம். இப்போ அந்த எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட்டோ இல்லை அந்த ஹோல்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு எலக்ட்ரான் வந்து வந்துக்கிட்டே இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்து செமிகண்டக்டரில் கரண்ட் வந்து இதாகுது அப்படின்னா, இப்போ நான் வந்து டோப் பண்ணிட்டேன். ஓகேவா? டோப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்படி இருக்கு, இது வந்து சம் பி டைப். இது வந்து இங்கே வந்து ஒரு ஹோல் என்னவா இருக்குது, எக்ஸஸாக இருக்குது. ஓகேவா? இது வந்து என் டைப். இங்கே சம்திங் ஒரு எலக்ட்ரான் வந்து எக்ஸஸாக இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போது இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜாயின் பண்ணிட்டோம். அதாவது பிஎன் ஜங்ஷன் டயோட மாற்றியாச்சு. ஓகேவா? இப்போது இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே போச்சுன்னா என்னவாகும், எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் தான் என்னது, கரண்ட். இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே போய் இந்த ஹோலை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இந்த எலக்ட்ரான் மூவ் ஆச்சுன்னா இங்கே என்னவாகும், ஹோல் வரும். இப்போ வேற எங்கிட்டாது இப்போ இந்த பக்கம் எலக்ட்ரான் வந்து எக்ஸஸாக இருக்கும், அப்போ அந்த எலக்ட்ரான் வந்து இந்த ஹோலை ஃபில் பண்ண மறுபடியும் வரும். இதனால வேற எங்கேயோ ஹோல் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு செமிகண்டக்டருக்குள்ள எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் தான் என்னது, கரண்ட். ஸோ வந்து இந்த மாதிரி ஹோல் எக்ஸஸாவோ இல்லை வந்து எலக்ட்ரான் எக்ஸஸாவோ நம்ம கொண்டு வரதுக்காக, அதாவது ஒரு கேரியரோட கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது இல்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறதுக்கு பேர் ப்ராசஸ் தான் வந்து டோப்பிங். இப்போ வந்து நம்ம டோப்பிங் பண்ணனால தான் நம்ம வந்து 2 செமிகண்டக்டரை கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த 2 செமிகண்டக்டரோட
எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸோட மூவ்மெண்ட் நடக்குது, அதனால தானே கரண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு செமிகண்டக்டரை மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட கரண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு எஃபிஷியண்டாக இருக்காது. ஆனால் பிஎன் ஜங்ஷனில் ஃபார்வர்ட் பயாஸில் லைக் அந்த பொட்டன்ஷியல் பேரியர் வோல்டேஜை கிராஸ் பண்ணோடனே உங்களுக்கு கரண்ட் ஜக்னு எட்ஜ் ஆகுதுல்ல 0.7 கிராஸ் பண்ணோடனே. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட லெவலை கிராஸ் பண்ணோடனே அது எட்ஜ் ஆகணும். அந்த மாதிரி சில ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, அதுக்காக தான் வந்து ஒன்று ஹோல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம், இல்லை வந்து பிரேக் டவுன் வோல்டேஜ் 0.7 கொடுத்துருப்பாங்கல்ல, அதை கிராஸ் பண்ணோன்னே எட்ஜ் ஆகுதுல டக்குன்னு கரண்ட்டு. அந்த மாதிரி சில விஷயங்களுக்காக தான் டோப்பிங். அதாவது ஒன்று ஹோல்ஸோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும், இல்லை வந்து எலக்ட்ரானோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த பாஸ்பரஸ் சிலிக்கான் ஆட் பண்ணியிருக்கோமா, இப்போ இங்கே வந்து ஒரு ஹோல் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அந்த எலக்ட்ரானை மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு ஹோல் இருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இதே மாதிரி பாஸ்பரஸ் வந்து வேற எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அதை நோக்கி மூவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அங்கே அதை மூவ் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அதை காம்பன்சேட் பண்ண வேற எங்கிட்ட இருந்தால் எலக்ட்ரான் வரும். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரானோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதுல்ல, அதுதான் வந்து கரண்ட்டு. அதுக்காக தான் நம்ம வந்து டோப்பிங்ன்ற விஷயமே கொண்டு வரோம். சரியா? இப்போ இந்த எல்லா படத்துலையும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. A semiconductor that contains accept or impurity atoms is called p-type semiconductor. ஹோல்ஸ் வந்து இன்க்ரீசிங்காக இருந்துச்சு, ஹோல்ஸோட கவுண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? p-type semiconductor. ஓகேவா? அந்த மாதிரி the materials containing impurity atoms are called extrinsic semiconductor. அந்த நான் சொன்னேன்ல, ஏதாவது ஒரு ஹோல்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்கிற மாதிரியோ சம்திங் ஏதாவது ஒரு எலக்ட்ரான்ஸ் எக்ஸஸாக இருக்கிற மாதிரியோ நம்ம வந்து இது பண்ணிட்டோம் பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் என்னது? டோப்டு செமிகண்டக்டர் ஆர் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். அதுக்கப்புறம் இப்போ நம்ம முதல்ல இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சென்ட்ரேஷன் ஒரு பார்த்தோமா, NI அப்படின்னு ஒன்று பார்த்தோமா, ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி P(T)^3/2 அப்படின்னு போட்டு ஒன்று பார்த்தோமா. அது மாதிரி இந்த ஃபார்முலா எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஃபார்முலா பார்த்துருக்கீங்களா? இதுல வந்து MP = NI² கொடுத்துருக்காங்கண்ணா. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை, அது புக்கு மாறும், அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலா இருக்குல்ல, NI² வந்து ஃபார்முலா இருக்கா? இருக்குண்ணா. அப்பனா இதை வச்சு சம் கேட்பாங்க. அதாவது இது கொஸ்டினே எப்படி கேட்பாங்க அப்படின்னா சம்திங் ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் அங்கே வச்சு அதை வந்து முன்னாடி பார்த்ததை வச்சு எண்ணெய் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த எண்ணெயை வந்து இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி இந்த P0 வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சம்திங் காம்பினேஷனாக கொடுத்துருவாங்க. சம் வந்து நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சா இன்னொன்று கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதை வச்சு சம் போடுறேன்னா இந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் முக்கியம், இந்த எல்லா ப்ராப்ளம்ஸ் அதாவது எல்லா ஃபார்முலாஸும் முக்கியம். அந்த எல்லா ஃபார்முலாஸ்லையும் என்னென்ன கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன பேராமீட்டர் இருக்கு அப்படின்றது முக்கியம். ஓகேவா? ஓகேண்ணா. இப்போ வேர் N0 இஸ் தெர்மல் ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். தெர்மல் ஈக்குலிபிரியம்னா வெப்ப சமநிலைன்னு இருக்கும்ல ஒன்று, ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரூம் டெம்பரேச்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் 30 கெல்வின் அசியூம் பண்ணிக்கணும். நீங்களே சம்மில் வந்து இப்போ வந்து நம்ம முன்னாடி பார்த்த சம்மில் வந்து T = 300 கெல்வின் கொடுத்துருந்தாங்க. அப்படி கொடுக்கல, அட் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா T = 300 K நீங்களே எடுத்துக்கணும். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டாக. T வந்து கொடுக்கல, ரூம் டெம்பரேச்சர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்களே எடுத்துக்கணும் 300 கெல்வின்னு. தெர்மல் ஈக்குலிபிரியம்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் இன் ஹோல்ஸ்ன்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். தெர்மல் ஈக்குலிபிரியம்ல ஹோல்ஸோட கான்சன்ட்ரேஷன் என்ன, எலக்ட்ரானோட கான்சன்ட்ரேஷன் என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா இந்த N-ஓட வேல்யூ ஆர் P-ஓட வேல்யூ
கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது அண்ணா எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இப்போ அண்ணா அவங்க ஒரு வந்து டைம் கொஸ்டின் சொல்லுங்கண்ணா. இருங்க, நம்ம இப்போ கீழே போகையில கொஸ்டின் இருக்கு. இந்த ஃபார்முலாலாம் பார்த்துக்கோங்க, ஒன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, இல்லை பார்த்துக்கோங்க. நீங்கள் எழுத வேண்டியது இந்த ஃபார்முலா மட்டும்தான். ஜஸ்ட்டு நம்ம இப்போ பார்த்த மாதிரியே பி டைப் செமிகண்டக்டர்னா என்ன, என் டைப் செமிகண்டக்டர்னா என்ன, ஹோல்ஸ்னா என்ன, எலக்ட்ரான்ஸ்னா என்ன, இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பேசிக்காக தியரி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாலாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா வச்சு தான் சம். இதை பொறுத்தளவு தியரி கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அப்படி உங்களுக்கு ஓகேண்ணா. ஃபார்முலாவில் வந்து எல்லா ஃபார்முலாவும் நோட் பண்ணிட்டேன், எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா அப்படின்னா அதுக்கப்புறம் வேணா தியரியை வந்து லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தேய்க்கு கான்சென்ட்ரேட் கொடுக்கூடாதாண்ணா? தியரிக்கு கான்சென்ட்ரேட் கொடுக்க வேணான்னு சொல்லலை, ப்ராப்ளம் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஓகேண்ணா. ப்ராப்ளமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, மோர் தியரியை கம்பேர் பண்ணினா ப்ராப்ளம் மோர் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். சரிங்க. ஓகேவா? ஓகேண்ணா. ஏன்னா தியரி வந்து கண்டிப்பா ஒரு தியரி இருக்கும், ஆனா அது வந்து எதுல வரும்னு சொல்ல முடியாது நம்ம. ஆமாண்ணா. அதனால எல்லாத்துலயும் ப்ராப்ளம் கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்கு. அதனால எல்லாத்துல உள்ள ப்ராப்ளம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டைம்ல வேணா தியரி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் டோப்டு செமிகண்டக்டர்னா என்ன, இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா என்ன, அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னென்ன இருக்கு, இதுல ஹோல்ஸ் அதிகமா இருக்கும், அதுல எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும், அந்த மாதிரி பேசிக் டிஃபரன்ஸ் இருக்கும்ல. ஆமாண்ணா. அந்த மாதிரி பேசிக் டிஃபரன்ஸ் என்னன்னு வேணா எழுதி வச்சுக்கோங்க. சரி. இதுனா என்ன, அதுனா என்ன, அந்த மாதிரி தியரி மட்டும், சும்மா பேசிக் தியரி மட்டும். உங்களுக்கு வந்து தியரி கேட்டாங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. தியரி வந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, மாடியூல்ல கொடுத்துருக்காங்கல்ல, கீழே சப்டாபிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஆமாண்ணா. அவங்க என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்களோ அதே தான் தியரியில வந்து கொஸ்டினா கேட்பாங்க. ஓகேண்ணா. ஓகேவா? ஓகேண்ணா. இப்போ வந்து வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் டோப்பிங், அந்த மாதிரி, அதான் டோப்பிங்கை பேஸ் பண்ணியே கேட்பாங்க. பிஎன் ஜங்ஷன் டயோடோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பிசிக்கல் ஆப்ரேஷன் ஆஃப் டயோட்னு அப்படியே அதுல என்ன இருக்கோ அதை அப்படியே கேட்பாங்க தியரியை பொறுத்தளவுல. ஓகேண்ணா. ஸோ இந்த அண்ணா இதை அவங்க மட்டும் நடத்தின பிபிடில உள்ளது மாதிரி வராம நம்மளா எழுதுற மாதிரி வருமாண்ணா? இப்போ ஆன்லைன்லமா, அதனால அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதனால நீங்க வந்து இந்த டைட்டில் கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க மாடியூலுக்கு கீழே வந்து டைட்டில் கொடுத்துருக்காங்கல்ல, ஆமாண்ணா. அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி தியரி படிக்கணும்னா, தியரி கேட்டாங்கன்னா என்ன பண்றது, தியரி எழுத முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கீழே கொடுத்துருக்க டைட்டில் இன்ட்ரின்சிக் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், டோப்பிங், பிஎன் ஜங்ஷனு, இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க தியரிக்கு. அதுலயே நீங்க எழுதிடலாம், அதை படிச்சீங்கனாலே எழுதிடலாம். ஓகேண்ணா. அதோட ஃபார்மேஷன் என்ன, ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதை மட்டும் படிச்சீங்கனாலே தியரி எழுதிடலாம், ஈஸியா முடிஞ்சிடும் தியரி. பட் ப்ராப்ளம் வந்து நீங்க இப்போ பார்த்தாதான், இப்போ நீங்க வந்து பார்க்கவே இல்லை இதை, ஓகேவா? அப்போ வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரோட கான்சென்ட்ரேஷன் என்ன, அட் ரூம் டெம்பரேச்சர்ல இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரோட கான்சென்ட்ரேஷன் என்னன்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்கு என்ன கான்ஸ்டன்ட் வரும், என்ன ஃபார்முலா வரும் அப்படின்றதே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். கன்ஃபியூஷன்றதை விட நம்ம பார்க்காம போனோம் சுத்தமா தெரியாது. ஆனா தியரி கூட ஏதாவது கதை எழுதி விட்டா கூட ஏதாவது சம்திங் நமக்கு தெரிஞ்சதை வச்சு, இது வந்து ஹோல்ஸ் அதிகமா இருக்கும், அது அதிகமா இருக்கு, இது அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதினா கூட 2 மார்க்காவது கிடைச்சிக்கிறோம். ஆனா ப்ராப்ளம்க்கு அப்படி பண்ண முடியாது. அதனாலதான் நிறைய கான்சென்ட்ரேஷன் வந்து ப்ராப்ளம்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இந்த மாதிரி இன்னும் எவ்வளோண்ணா இருக்கும் ஃபார்முலாஸ்? ஃபார்முலாஸ் சின்ன சின்ன ஃபார்முலாஸ் இருக்கும், ஒரு 10-15 ஃபார்முலா எழுதுற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். நீங்க நோட்ல, நீங்க வந்து மைண்ட்ல ஸ்டோர் பண்ண மாட்டீங்கல்ல, இப்போ ஜஸ்ட் பார்க்க போறீங்க, அப்படியே நோட்ல தான் எழுத போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண உங்களுக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடாது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி பாத்துக்கோங்க, P0 = ni² டிவைடட். சொல்லுங்க. ஆனா இப்ப அந்த இன்ட்ரின்சிக் கான்சென்ட்ரேஷன் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவானா? இன்ட்ரின்சிக் கான்சென்ட்ரேஷன் கேட்டாங்கன்னா ni-ன்னு ஒன்று பார்த்தோமா முன்னாடி, ஆமாண்ணா. ni = Pt⁴/2 e⁻ -Eg/kT அப்படின்னு பார்த்தோமா, ஆமாண்ணா. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது எதுக்குன்னா இந்த கோச்சிருக்கீங்களே. இப்போ வந்து NP(N0) இருக்குல்ல, இது வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம்ல ஹோல்ஸோட கான்சென்ட்ரேஷன் என்ன, எலக்ட்ரானோட கான்சென்ட்ரேஷன் என்ன அப்படின்னு. where N0 is the thermal equilibrium concentration of free electrons, P0 is the thermal equilibrium concentration of holes. இந்த Ni-ன்றதான் இன்ட்ரின்சிக் கான்சென்ட்ரேஷன். இன்ட்ரின்சிக்கு இந்த P0க்கு N0க்கு சம்பந்தம் இல்லை.
இது வேற இது வேற. ஓகேவா? இன்ட்ரின்சிக்னு கேட்டாங்கன்னாலே அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். பிடி அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? Each donor atom donates electrons to semiconductor concentration in these. அதுக்கப்புறம் இதை நோட் பண்ணிக்கோங்க. NH equal to ND. இது எப்ப அப்படின்னா each donor atom donates free electrons to semiconductor. இந்த மாதிரி கண்டிஷன் வரையில தான் இந்த கண்டிஷன், அதாவது NH equal to ND. அண்ணா திரும்பி சொல்லுங்கண்ணா. இப்போ ஈச் டோனர் ஆட்டம்னா யாருமா டொனேட் பண்றவங்க. இப்போ ஹோல்ஸ் வந்து நமக்கு ஒரு ஹோல்ஸ் எப்போ ஜென்ரேட் ஆகும், ஒரு எப்பயுமே எலக்ட்ரான் ஹோல் பேரா தான் இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து எலக்ட்ரான் அங்க இருந்து ரிமூவ் ஆச்சு அப்படின்னா தான் அங்க ஒரு ஹோல் கிரியேட் ஆகும். ஓகேவா? அப்போ வந்து ஈச் டோனர் ஆட்டம் டொனேட்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான் டு செமிகண்டக்டர். அந்த எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து செமிகண்டக்டருக்கு போயிருச்சு அப்படின்னா, டொனேட் பண்ணிடுச்சு அப்படின்னா அங்க வந்து டோனர் கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகமா இருக்கும். அதாவது ஹோலோட கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான் ரிமூவ் ஆக ஹோலோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். அப்பனா NH equal to ND அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்ல இருக்குல்ல, இப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் அப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா என்னவாகும்? At room temperature each acceptor atom accept the valence electron creating a hole. இப்போ வந்து இப்போ இந்த பக்கம் ஒரு செமிகண்டக்டர் இருக்கு, இந்த பக்கம் ஒரு செமிகண்டக்டர் இருக்கு. இங்க இருக்க ஹோலை ஃபில் பண்றதுக்காக அங்க இருந்து என்ன வருது, எலக்ட்ரான் வந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? அப்ப என்னவாகும், அக்செப்டர் ஆட்டம்ஸ் இங்க வந்து வேலன்ஸ் எலக்ட்ரானை கெயின் பண்றதுக்காக ஆட்டம்ஸ் வெயிட் பண்ணிருக்கும்ல, அந்த ஆட்டம்ஸ் ஃபில் பண்றதுக்காக வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து இங்க இருந்து வரனால அங்க ஹோல் கிரியேட் ஆகும். அப்ப if acceptor concentration Na is much larger than intrinsic concentration னா அப்ப P0 equal to Na வா இருக்கும். இப்போ ஹோலோட மூவ்மெண்ட் நடக்குதுல, இப்போ ஹோல் வந்து இங்க ஹோல் கிரியேட் ஆகும், இங்க ஹோல் டிக்ரீஸ் ஆகும், இங்க இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி ஹோலோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதுல, ஹோல் குறையுது கூடுது ரெண்டு பக்கமும். இந்த மாதிரி ஹோல் வந்து மாறி மாறி இதாகிறது P0 equal to Na. அதாவது இந்த Na வந்து அதிகமா இல்ல ஈக்குவலா இருக்கும் அப்ராக்சிமேட்டா. இங்க வந்து நம்ம அக்செப்டர் ஆட்டம்ஸை பத்தி பேசுறோம், அப்ப Na. இங்க வந்து டோனர் ஆட்டம்ஸை பத்தி பேசுறோம், அப்போ வந்து N0. ஆனா இதுக்கு வேல்யூலாம் எப்படி கொடுப்பாங்க? வேல்யூ எப்படி கொடுப்பாங்கன்னா, கணக்கு போடுறதுக்கு அதுக்கு ஒரு வேல்யூ வேணும்ல. ஓ, கணக்கு போடையில எப்படி வேல்யூ கொடுப்பாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ அவங்க வந்து N0ன்னு கொடுத்துருவாங்க, அதை வந்து நம்ம NDன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு இதை சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்முலாஸ் தான் சால்வ் பண்ணுவாங்க. ஆமா, இது எல்லா ஃபார்முலாமே தேவைப்படும் அதை சால்வ் பண்றதுக்கு. இப்ப இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்னன்னா, டோனர்னா யாரு? எலக்ட்ரான்ஸ். அப்ப எலக்ட்ரானுக்கு வந்து N, அப்ப N is equal to ND. ஓகேவா? அக்செப்டர்னா ஹோல்ஸ், அப்ப P is equal to Na. புரிஞ்சா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த N0 equal to Ni squared by A Na, இந்த P0 equal to Ni squared by Nd. இந்த ஃபார்முலா முக்கியமான ஃபார்முலா தேவைப்படும். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, calculate the thermal equilibrium electrons and holes concentration. thermal equilibriumல இருக்கிறது தான் என்னது, N0 P0. பார்த்தோமா? இங்க பார்த்தோம்ல, thermal equilibrium concentration of holes வந்து P0, எலக்ட்ரான்ஸ் வந்து N0. ஓகேவா? இப்போ இந்த N0 ND நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. கன்சிடர் சிலிக்கன் செமிகண்டக்டரை கன்சிடர் பண்ண சொல்லிட்டாங்க. டீயோட வேல்யூ வந்து 300K கொடுத்துருக்காங்க. ரூம் டெம்பரேச்சர்னு கொடுத்துருந்தா என்ன அசியூம் பண்ணிக்கணும், 300Kன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? வித் டோப்டு வித் phosphorus at concentration of ND is equal to
10^16 சென்டிமீட்டர் பவர் மைனஸ் கியூப் கொடுத்துருக்காங்க. ரீகால் எக்ஸாம்பிள். இப்போ ni is equal to 1.5 into 10^10 அவங்களே கொடுத்துட்டாங்க ni. இப்போ ni கொடுக்கல, இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல கண்டுபிடிச்சோமா, ni is equal to pt power 3/2 போட்டு கண்டுபிடிச்சோம்ல, ni கண்டுபிடிச்சோம்ல, இன்ட்ரின்சிக் கான்சென்ட்ரேஷன். அது கொடுக்கல அப்படின்னா அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க வந்து கொடுத்துட்டாங்க அவங்களை, ni வந்து 1.5 into 10^10 தான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இப்ப பாருங்க, யாராவது இப்ப நான் என்ன சொன்னேன், என் நாட் வந்து என்னது, டோனார் ஆட்டம்ஸ் வந்து ND கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை என் நாட்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, டோனார் வந்து என் நாட்டு அப்படின்னு சொன்னா, அப்ப இங்க ND கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை என் நாட்னு எடுத்துக்கலாமா? நமக்கு என்ன கொடுத்துருக்கு, இப்ப நம்ம கையில இருக்கிற டேட்டா என்னது, ni இருக்கு, என் நாட் இருக்கு. அப்ப நமக்கு ஃபார்முலா என்னன்னா p0 = ni² divided by nd. ஓகேவா? இந்த ஃபார்முலா இருக்கு நமக்கு. அப்ப p0 = ni² divided by nd ன்னு போட்டோம்னா p0 கிடைச்சிருமா? அவ்வளவுதான். இது வந்து என்னது, தெர்மல் ஈக்குலிபிரியம்ல ஹோல் கான்சென்ட்ரேஷன். இது தெர்மல் ஈக்குலிபிரியம். n கொடுத்திருக்காங்க, கீழ வந்து p0. மேல n கொடுத்திருக்காங்க, புரியலமா நீங்க கேக்குறது? இல்ல மேல இருக்கிற ஃபார்முலால n0 கொடுத்திருக்காங்க, கீழ நம்ம பார்த்தோம்ல, நம்ம இன்னொரு ஃபார்முலா நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, தெர்மல் ஈக்குலிபிரியம்ல தெர்மல் ஈக்குலிபிரியமோட ஃபார்முலா என்னன்னா n0 p0 = ni² தானே? ஓகேனா? அப்ப இந்த n0 வந்து கீழ போச்சுன்னா p0 = ni² divided by n0 ன்னு இருக்குமா? ஓகே. அந்த n0 தான் வந்து nd ன்னு ரிப்ளேஸ் பண்ணிடலாம். nd ஓகேனா. சோ இப்ப இத சால்வ் பண்ணீங்கன்னா p0 அந்த ஹோல் கான்சென்ட்ரேஷன் கிடைச்சிரும் தெர்மல் ஈக்குலிபிரியம்ல. புரியுதா? ஓகேனா. ஆனா இந்த மாதிரி மாடல்லாம் சம் வருமானா இந்த ஃபார்முலா? இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ இங்க ni கொடுத்திருக்காங்கல்ல, ஓகேனா, இங்க ni கொடுக்க மாட்டாங்க அவங்க. இந்த ni கண்டுபிடிச்சு நீ இதை சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை வந்து ஒரு 5 மார்க்ல கொடுத்துருவாங்க. அப்பனா அந்த கான்ஸ்டன்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், எப்படி போடணும், இதுக்கான ஃபார்முலா என்ன, இங்க என்ன ரிப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாதான் நீங்க இந்த ஃபார்முலா சால்வ் பண்ண முடியும் ப்ராப்ளம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே தான். இப்போ வந்து முதல்ல என்ன கொடுத்துருந்தாங்க, டோனர் ஆட்டம்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ அக்செப்டர் ஆட்டம்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அக்செப்டர்னா ஹோல். அப்போ p0 = na எடுத்துக்கணும். அப்போ இங்க கொடுத்துருக்க வேல்யூ வந்து இப்போ தெர்மல் ஈக்குலிபிரியம்ல என்ன கண்டுபிடிச்சாச்சு, ஹோலோட கான்சென்ட்ரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எலக்ட்ரானோட கான்சென்ட்ரேஷன்னா n0 = ni² divided by na. இதுல போட்டோம்னா எலக்ட்ரானோட கான்சென்ட்ரேஷன் கிடைச்சிடும். புரியுதா? இது மாதிரி தான் சம் கேட்பாங்க அவங்க. அதுக்கு வந்து எல்லாமே சப்ஸ்டிடியூஷன்லாம் கரெக்ட்டா பண்ணி ஆன்சர்லாம் தப்பா வந்துட்டா என்ன பண்ணுவாங்க? ஆன்சர் தப்பா வந்துச்சுனாவா மார்க் குறைச்சிருவாங்க. ரொம்ப குறைக்க மாட்டாங்க, லைட்டா குறைப்பாங்க. பட் இப்போ வந்து ஆன்லைன்னால என்னன்னா அவங்க உங்களுக்கு வந்து ஓப்பன் புக்னு சொல்லிட்டாங்கல்ல. அதாவது ஓப்பன் புக் எக்ஸாம்னா நீங்க புக்கை கூட திறந்து வச்சு எழுதலாம். அதான் நம்மளோட எக்ஸாம் சிஸ்டம். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ், இப்போ லேப்டாப்பு, மொபைல், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாம நீங்க மற்றபடி ஹார்ட் காப்பியா இருக்கிற எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். புக்கு, நோட்டு, ஜெராக்ஸ், இந்த மாதிரி எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இருக்கல நீங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா ஜெராக்ஸ் கூட எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு அப்படியே கண்ணு முன்னாடி இருக்கு ஃபார்முலா, சம் எங்கேயோ எழுதி இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கே, நீங்க ஃபார்முலா வந்து ஈஸியா எழுதிடுவீங்கல்ல, அதனால ஃபார்முலாவுக்கு மார்க் கிடையாது. உங்களோட சப்ஸ்டியூஷனுக்கு சம் மார்க் கொடுப்பாங்க. ஆனா அதுவுமே ரொம்ப ஹையாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி நீங்க வந்து ப்ராப்ளம் வந்து கரெக்டா அப்ரோச் பண்ணியிருந்து அதை ஃபுல்லா சால்வ் பண்ணி கரெக்டான ஆன்சர் கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இல்லைன்னா கரெக்டான அப்ரோச் இருந்துச்சு அப்படின்னா 10க்கு 8, 7 இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஆன்சர் வந்து தப்பா வந்துச்சுன்னா. ஃபார்முலாவுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. சில பேர் கொடுப்பாங்க 1 மார்க், பரவாயில்லையே கண்டுபிடிச்சு எழுதியிருக்கான் அப்படின்னு 1 மார்க் கொடுப்பாங்க, 2 மார்க் கொடுப்பாங்க.
மற்றபடி மோஸ்ட்லி ஃபார்முலாக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா கால்குலேட் மெஜாரிட்டி அண்ட் மைனாரிட்டி கேரியர், இந்த கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பாக. இந்த மாதிரி தான் இருக்கும். கால்குலேட் மெஜாரிட்டி மைனாரிட்டி, இந்த கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் என்ன? 16, பேஜ் நம்பர் 16 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு எழுதுறது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த 2 பேஜ் 3 பேஜ் இப்படிதான் இருக்கு அப்படின்னா அதை வந்து லைக் வந்து ஜெராக்ஸ் கூட போட்டுக்கலாம், இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனா ஒரு ஆ doubt. சொல்லுங்க. சொல்லுங்க. ஆனா அந்த ட்ரெப்ட் டிஃப்யூஷன்னா என்னன்னு? அதான் நான் சொல்றேன். அண்ணா சொல்லுங்க. இந்த பிடிஎஃப் குரூப்ல போட்டுறீங்களாண்ணா? எந்த குரூப்ல இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த குரூப்ல போட்டுடலாம். எல்லா குரூப்லயுமே இருக்கேண்ணா. எல்லா குரூப்லயுமே இருக்கீங்களா? ஓபன் பண்ணது. நவீன் அண்ணா கூட ஒரு குரூப்ல பிடிஎஃப் போட்டாங்க. நான் ஈசி குரூப்ல இருக்கேம்மா, அதனால நான் ஈசி குரூப்ல சென்ட் பண்ணிடுவேன். அங்க உள்ள பசங்கள்ட்ட வேணா சொல்லி உங்களுக்கு சென்ட் பண்ண சொல்றேன், இல்ல நவீனுக்கு அனுப்புறேன், நவீன் உங்களுக்கு சென்ட் பண்ணுவான். ஓகேவா? ஓகே, இப்ப நம்ம இந்த மைனாரிட்டி மெஜாரிட்டி கேரியர் இருக்குல்ல, இதுதான் வந்து மோஸ்ட்லி கேட்குற சம்மு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என் நாட் பி நாட் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதே மாதிரி இங்கே என் நாட் பி நாட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இப்போ இதை பொறுத்தளவில் மைனாரிட்டின்னு என்ன, இப்போ ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது மெஜாரிட்டி கேரியர். அப்போ அங்கே மைனாரிட்டி கேரியர் யாரு? ஹோல்ஸு. புரியுதா? புரியுதுண்ணா. இப்போ இதுதான் இதை மட்டும்தான் சம்மில் கொடுப்பாங்க. ஒன்னுல வந்து இது கொடுத்துருவாங்க, 2ல இதை கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்டி கொடுத்துருக்காங்களா? என்டினா என்ன? டோனர்னா யாரு அங்க இருப்பா? என் நாட்டு. ஓகேவா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா என் நாட் இஸ் ஈக்குவல் டு என்டின்னு எடுத்துப்போமா அங்க? அப்ப இங்க பாத்தீங்கன்னா என் நாட் இஸ் ஈக்குவல் டு 2 × 10⁻16 போட்டிருக்காங்களா? கீழே அந்த ஆன்சர்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது சம்மு வந்து அவங்க சால்வ் பண்ணல, நீங்களா தான் சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்தோம்ல மேல, அதை வச்சு சால்வ் பண்ணணும். இப்போ வந்து அவங்க மைனாரிட்டி அதாவது மெஜாரிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோனர் ஆட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. டோனர்னா நம்ம என் நாட் இஸ் ஈக்குவல் டு என்டின்னு எடுத்துப்போம். அப்ப என் நாட் இஸ் ஈக்குவல் டு 2 × 10⁻16 எடுத்திருக்கோமா? ஏன்னா இங்க மேல பார்த்தோம்ல என் நாட் தானே என்டி, என் நாட் ஈக்குவல் டு என்டின்னு பார்த்தோம்ல. அப்போ என் நாட் பார்த்தீங்கன்னா இங்க எடுத்திருக்காங்க, அதே என்டியை அப்படியே எடுத்திருக்காங்க 2 × 10⁻16. இப்போ நமக்கு தெரியும் என் நாட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆனா நமக்கு பி நாட் கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா மட்டும்தான் தெரியும். என் பி நாட் ஈக்குவல் டு ni² / ntன்ற ஃபார்முலா மட்டும்தான் தெரியும். இப்போ ni நமக்கு என்னன்னு தெரியாது. ஓகேவா? புரியுதா நான் சொல்றது? புரியுதா புரியலையா? புரியுதுண்ணா. இப்போ வந்து எண்ணெய் கண்டுபிடிக்கணும். நம்ம அங்க போட்டோம்ல அந்த ஃபார்முலா சொன்னோம்ல, அந்த ஃபார்முலால போட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ சிலிக்கனை பொறுத்தளவு நீங்க எண்ணெய் வந்து மெமரைஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். 1.5 × 10⁻ something -23 ஆர் சம்திங் ஏதோ இருக்கும். அந்த இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க. 10⁻10 நினைக்கிறேன். பவர் இந்த இருக்குல்ல 300 கெல்வின்ல சிலிக்கனோட எண்ணெய் இன்ஸ்டன்ட் கேரியர் கான்சென்ட்ரேஷன் வந்து 1.5 × 10⁻10 தான். இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து அங்க அப்படியே as I know அப்படின்னு போட்டு கூட நீங்க எழுதி ni is equal to 1.5 × 10⁻10 எழுதி இப்ப கண்டுபிடிச்சிடலாம்ல. பி நாட் ஈக்குவல் டு ni² / nd போட்டு கண்டுபிடிச்சிடலாம்ல. நமக்கு ndயோட வேல்யூவும் தெரியும், niயோட வேல்யூவும் தெரியும், பி நாட் கண்டுபிடிச்சிடலாம்ல.
ஆனா ஆனா எல்லா சம்முக்குமே P0 N0 ரெண்டுமே கண்டுபிடிக்கணும்னா இதை பொறுத்த வரைக்கும். ஆஹா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மெஜாரிட்டி மைனாரிட்டி கேரியர் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அப்பனா ரெண்டுமே ஆமா N0 P0 ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். அப்ப மெஜாரிட்டி மட்டும் கேட்டாங்க. மெஜாரிட்டி மட்டும் கேட்டாங்கன்னா இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, ND மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்ப ஓகே மெஜாரிட்டி வந்து டோனார் ஆட்டம்ஸ்னா N0 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஆனா அப்படி கேட்க மாட்டாங்கல்ல, N0 தான் நம்ம டைரக்டா NDன்னு எடுத்துருக்கோம்ல. ஆமாண்ணா ஆமா. அதனால அவங்க கேக்குறது வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டி ரெண்டு தான் கேட்பாங்க. அப்போ வந்து மெஜாரிட்டி அதிகமா இருக்கும், மைனாரிட்டி கம்மியா ஆமா, இருக்கும்லண்ணா? மெஜாரிட்டினா அதிகம். இப்போ ஹோல்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா மெஜாரிட்டி கேரியர் வந்து ஹோல்ஸ், அப்பனா நமக்கு NA அதிகமா இருக்கும். இப்ப அதை ND எடுத்து அதிகமா எழுதணுமாண்ணா இருந்துச்சுன்னா கீழே? ஆஹா, அந்த மாதிரிலாம் தேவையில்லமா. ஓகே. நீங்க சம் மட்டும் சால்வ் பண்ணாலே போதும். இப்ப NI வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா as I know அப்படின்னு போட்டு Ni is equal to இல்ல as we know போட்டு Ni is equal to 1.5 into 10 power 10 ன்னு எழுதிக்கலாம் அங்க. இல்லைன்னா சால்வ் பண்ணி காமிக்கணும். ஓகே. ஓகேவா? இப்ப செகண்ட் சம் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் சப்டிவிஷன் வந்து NA is equal to 10 power 15 கொடுத்துருக்காங்க. இப்ப NA னா அக்செப்டர், அப்பனா யாரு, P0. இப்ப செகண்ட்ல பாத்தீங்கன்னா P0 வந்து மெஜாரிட்டி, ஸோ வந்து P0 அப்படியே எடுத்திருக்காங்களா 10 power 5ன்னு. புரியுதா? புரியுதுண்ணா. எது மெஜாரிட்டியோ, சாரி இப்போ நம்ம வந்து என்ன எடுத்திருக்கோம் இங்க, மெஜாரிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, NA கொடுத்துருந்தாங்கன்னா P0 தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா அக்செப்டர்ஸ்னா ஹோல்ஸ் தானே. அப்பனா P0 equal to 10 power 5ன்னு அப்படியே 15 அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தெரியும் என்னது, N0 கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, NI ஸ்கொயர் டிவைடட் பை NAன்னு தெரியும் ஃபார்முலா. அப்ப அதுல வந்து இப்போ NIக்கு வந்து என்னது 1.5 into 10 power 10ன்னு போட்டோம்னா இதோட ஆன்சர் கிடைச்சிடும். புரியுதா? புரியுதாமா? புரியுதுண்ணா. ஓகே. இப்போ இதே சிலிக்கனு கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி கேலியம் ஆர்சனைட் அது கொடுத்துருக்காங்க. ரிப்பீட் த சேம் ப்ராசஸ் ஃபார் கேலியம் ஆர்சனைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேலியம் ஆர்சனைடுக்கு இதை வச்சு அந்த NI வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த NI வேல்யூவோட, கேலியம் ஆர்சனைடோட NI வேல்யூ வந்து நம்ம அங்க எழுதியிருப்போம். அந்த ஒரு பாக்ஸ் இருக்கா, அந்த பாக்ஸ்ல எழுதியிருப்போம். ஸோ அப்போ அந்த பாக்ஸே எழுதிக்கணும். இங்க இருக்க ஃபார்முலா NI ஸ்கொயர் equal to N0 equal to NI ஸ்கொயர் டிவைடட் பை ND, P0 equal to NI ஸ்கொயர் டிவைடட் பை NA. இந்த ஃபார்முலா N0 எங்க NDன்னு எடுக்கணும், ND எங்க N0ன்னு எடுக்கணும், NA எப்ப P0ன்னு எடுக்கணும், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டா. ஓகேவா? ஓகேண்ணா. புரியுதுல நான் சொல்றது? புரியுதுண்ணா. ஓகே. இப்போ ட்ரிஃப்ட் டிஃப்யூஷன்னா என்னன்னா, அதாவது அண்ணா டிஃப்யூஷனாலே இந்த என்னது, ட்ரிஃப்ட் டிவிஷன்ல இருந்து தியரி வருமா இல்ல சம்மு வருமாண்ணா? இதுல வந்து ஃபார்முலாவும் இருக்கு, மேபி சம் கேட்க, மேக்ஸிமம் சம் தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இந்த கொடுத்துருக்காங்கல்ல VDS ஆனா equal to, செகண்ட் மாடியில இருந்து ரெண்டு क्वेश्चन சொன்னாங்க. 2 கொஸ்டின் தான். அப்பனா ஒன்னு தியரி கேட்பாங்க, ஒன்னு சம் கேட்பாங்க. இதுல இருந்து தியரி கேட்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா தியரி கேட்டா ரொம்ப சின்னதா இருக்கும். அதனால மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு சம் தான் கேட்பாங்க. நான் வந்து செமிகண்டக்டர்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறேன், எங்களுக்கு ஃபுல்லா சம் தான். அது தியரியே பிஎன் இல்லையாண்ணா? ஜங்ஷனா இருந்தாலும் பரவாயில்ல, எதா இருந்தாலும் தியரி நடத்துவாங்க, ஆனா ஃபுல்லா கேட்கறது எல்லாமே சம் தான் கேட்பாங்க. ஓகேவா? அதனால தான் நான் சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பார்ட் இதெல்லாம். அதுவும் இல்லாம இப்ப தியரி கொடுத்தா, இப்ப நீங்க ஜென்யூனா எழுதுறீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன் யூஸ் பண்ணுவாங்க, புக்கு வச்சிருக்காங்க. அப்ப என்ன ட்ரிஃப்ட் அண்ட் டிஃப்யூஷன் கேட்டா அப்படியே புக்கை பார்த்து எழுதிட மாட்டீங்களா? அவங்க கேட்கறது தியரி கேட்டாங்கன்னா எப்படின்னா உங்களை சுத்தி விடுற மாதிரி கேட்பாங்க. இப்ப ட்ரிஃப்ட் டிஃப்யூஷன் கேட்டா அப்படியே இருக்கு, நீங்க அப்படியே பார்த்து எழுதிருவீங்க. அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரிஃப்ட் அண்ட் டிஃப்யூஷன், இந்த மாதிரி கேட்பாங்க. இன்ட்ரின்சிக்னா அப்படியே எழுதிருவீங்க. அப்ப இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டருக்கும் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? உங்களை வந்து டைரக்டா பார்த்து எழுத விட மாட்டாங்க. அதை வந்து நீங்க எப்படி வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் மாற்றி எழுதுற மாதிரி அந்த மாதிரி கேட்பாங்க தியரி கேட்டா. சம்முனா நீங்க யோசிச்சே ஆகணும் கண்டிப்பா. புக்ல இருந்து டைரக்டா கேட்க மாட்டாங்க, நீங்க யோசிச்சு இப்ப அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி, இப்ப அங்க கொடுத்துருந்தாங்கல்ல மெஜாரிட்டி மைனாரிட்டி கேரியர்னு,
அந்த மாதிரி சம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும், நீங்களா ஓனா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்ப ட்ரிஃப்ட் டிஃப்யூஷன். சொல்லுங்க. இத முடிச்சிட்டு இந்த மாடியூல் 1ல இந்த ரெசிஸ்டர் அதெல்லாம் சொல்றீங்களாண்ணா? ஓகே, அதான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் கெபாசிட்டர் தானே? ஆமாண்ணா. ஓகே. ஓகேண்ணா. இப்ப ட்ரிஃப்ட்னா என்னன்னா, நம்ம வந்து இங்க வந்து இப்ப இது வந்து ஒரு சோர்ஸ்மா, வோல்டேஜ் சோர்ஸ். ஓகேவா? ஓகேண்ணா. இப்போ இப்படிதானே கனெக்ட் பண்ணிருப்பீங்க பிஎன் ஜங்ஷன் டயோட. ஆமாண்ணா. இப்படிதானே கனெக்ட் பண்ணிருப்பீங்க. சோ இப்ப இந்த பக்கம் ஹோல்ஸ் இருக்கு, இது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பக்கம் அனுப்பும். ஓகேவா? இந்த பக்கம் இருந்து கரண்ட் போகும், எலக்ட்ரானோட ஆப்போசிட்ல தான் கரண்ட் போகும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல தானே கரண்ட் போகும். ஸோ ட்ரிஃப்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு பக்கம் சோர்ஸை வச்சு அந்த சோர்ஸை நோக்கி கேரியர்ஸை வந்து இழுப்போம். இப்போ இந்த பக்கம் சோர்ஸ் அதாவது வோல்டேஜ் சோர்ஸ் வச்சிருந்தோம்னா அதை நோக்கி கேரியர்ஸை பூரா இழுப்போம். அதாவது அப்படியே இந்த எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் இந்த இதுதான். ஸோ இந்த இதெல்லாம் பிடிச்சி இழுப்போம், அது வந்து ட்ரிஃப்ட். ஓகேவா? டிஃப்யூஷன்னா இப்போ இந்த பக்கம் ஹோல்ஸ் இருக்கு, இந்த பக்கம் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இது ரெண்டோட கான்சென்ட்ரேஷனும் சமமாகிற வரைக்கும் இது என்ன பண்ணும்னா, இங்க இருக்க எலக்ட்ரான்ஸ் இங்க அனுப்பும், இங்க இருக்க ஹோல்ஸ் இங்க அனுப்பும், அப்படியே மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டே இருக்கும். அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்குல்ல, அதாவது இங்க இருந்து எலக்ட்ரான் அங்கேயும், அதாவது ஒரு சமநிலையை ஒரு ஸ்டேபிள் ஆகுற வரைக்கும் அந்த கேரியர் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குல்ல அங்கிட்டும் இங்கிட்டும். அது ரெண்டு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க வந்து பொட்டன்ஷியல் பேரியர் அப்படின்னு ஒன்னே உங்களுக்கு கிரியேட் ஆகும். பொட்டன்ஷியல் பேரியர் அதான் நீங்க என்ன சொல்றது, பேண்ட் கேப்னு படிச்சிருப்பீங்கல்ல, அதுதான் பொட்டன்ஷியல் பேரியர், வேற ஒன்றும் கிடையாது. இங்க இருந்து ஹோல்ஸ் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும், இங்க இருந்து எலக்ட்ரான்ஸ் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது ரெண்டும் ஸ்டேபிள் ஆகுற வரைக்கும் அப்படியே அங்க இருந்து இங்க, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிஃப்யூஷன். அதாவது இப்போ வந்து இங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இங்க எலக்ட்ரான் இந்த என் சைடு, இது வந்து பி சைடு. இங்க எலக்ட்ரான் எப்படி இருக்கும், என் சைடு வந்து மெஜாரிட்டியா இருக்கும் எலக்ட்ரான்ஸ், பி சைடுல வந்து ஹோல்ஸ் மெஜாரிட்டியா இருக்கும். இப்ப இந்த ஹோல்ஸ் அதிகமா இருக்க பகுதியில இருந்து, இந்த ஹோல்ஸ் அதிகமா இருக்க இடத்துல இருந்து ஹோல்ஸ் கம்மியா இருக்கிற இடத்துக்கு மூவ் ஆகுதுல, அண்ட் எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா, எலக்ட்ரான் அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து எலக்ட்ரான் கம்மியா இருக்க இடத்துக்கு மூவ் ஆகும். இந்த ப்ராசஸ் பேர் தான் டிஃப்யூஷன், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா ட்ரிஃப்ட் மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க. ட்ரிஃப்ட்னா என்னன்னா, நம்ம இப்ப இந்த ஒரு வோல்டேஜ் சோர்ஸோ சம் சோர்ஸ் கனெக்ட் பண்ணி அது வந்து நம்மளோட கேரியர் மேல ஒரு ப்ராப்ளத்தை ஏற்படுத்துது, அதாவது அதை பிடிச்சி இழுக்கிறது அந்த மாதிரி. ஆனா அது எல்லாத்தையுமே இழுக்குமாண்ணா, அந்த ஹோல்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையுமே? இப்போ அதாவது மூவ்மெண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பக்கம் போகும். இப்போ இது வந்து ஒரு ஃபார்வர்ட் பயாஸ்னா இது பிளஸ் இது மைனஸ். இப்போ மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்கும். அப்ப இது என்ன பண்ணும்னா, இந்த பக்கம் இருக்கிற ஹோல்ஸை பூரா சமநிலை பண்ணிட்டே வரும். சம் ஹோல்ஸ் இந்த பக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை சமநிலை பண்ணிட்டே வரும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த இதோட மூவ்மெண்ட் வந்து, அதாவது கேரியரோட மூவ்மெண்ட்ல வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுல, ஒரு ப்ராப்ளத்தை ஒரு இம்பாக்ட் பண்ணுதுல, அதுதான் ட்ரிஃப்ட். இந்த இங்கே கொடுத்துருப்பாங்க. ரெண்டு ப்ராசஸும் ஒரே நேரத்துல தான் நடக்குமாண்ணா? அது ரெண்டு ப்ராசஸ் ஒரே நேரத்தில் நடக்கும்னு சொல்ல முடியாது. அந்த ரெண்டு ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு எனர்ஜி பேண்ட் கேப் நமக்கு கிரியேட் ஆகும், அந்த நடுவில் உள்ள ஒரு பேரியர். இப்போ அந்த 0.7 வோல்டேஜ் இருக்குல்ல, அதுதான் இது. இந்த ரெண்டு இதோட கான்சென்ட்ரேஷன் வந்து 0.7. இப்போ இங்க பாத்தீங்கன்னா drift which is the movement caused by the electric fields. அதாவது அந்த கேரியரோட மூவ்மெண்ட் இருக்குல்ல,
நீங்க கர்சர் இங்கே வச்சிருக்கீங்க தெரியவே இல்லை. கர்சரா இந்த இருக்கு பாரு. which is the movement caused by electric fields. எலக்ட்ரிக் ஃபீல்ட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட மூவ்மெண்ட் நடக்குதுல, அதாவது கேரியரோட மூவ்மெண்ட் நடக்குதுல, அதுதான் ட்ரிஃப்ட். மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் கேரியர் ஆஃப்டர் அப்ளையிங் சோர்ஸ், அதுதான் ட்ரிஃப்ட். ஓகேவா? டிஃப்யூஷன்னா அதோட கான்சென்ட்ரேஷன். இப்போ நான் சொன்னேன்ல, ஹோல்ஸ் அதிகமாக உள்ள இடத்துல இருந்து ஹோல்ஸ் கம்மியாக உள்ள இடத்துக்கும், எலக்ட்ரான்ஸ் அதிகமாக உள்ள இடத்துல இருந்து எலக்ட்ரான்ஸ் கம்மியாக உள்ள இடத்துக்கும் போகும்ல, அதுதான் வந்து டிஃப்யூஷன். ஓகேவா? ட்ரிஃப்ட் கரண்ட்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம்னா அந்த சார்ஜ் கேரியர்ஸ் என்னவாகும், மூவ் ஆகும்ல. இப்போ அந்த சார்ஜ் கேரியர்ஸ் மூவ் ஆகுறதுனால ஒரு கரண்ட் ஜென்ரேட் ஆகும்ல. இப்போ எலக்ட்ரான் மூவ் ஆச்சுன்னா அது கரண்ட் தானே. அப்போ அந்த இதுதான் ட்ரிஃப்ட் கரண்ட். மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் பிகாஸ் ஆஃப் அப்ளைட் சோர்ஸ் இஸ் கால்டு ட்ரிஃப்ட் கரண்ட். அவ்வளோதான் முடிஞ்சு. டெஃபினிஷன் கேட்டால் இது மட்டும் போதும். ஒரு படத்தை போட்டு சொல்லி விட்டுறலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஓகே, அவ்வளோதான். இதை பொறுத்தளவு தியரி பொறுத்தளவில் இந்த இருக்கு பாருங்க, VDN equal to mu n E இருக்குல்ல, இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. தென் இந்த JN ட்ரிஃப்ட் கரண்ட் டென்சிட்டி, இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த mu n ஓட வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேஜ் நம்பர் வேணா சொல்றேன், பேஜ் நம்பர் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணா எழுதிக்கோங்க. 17 4-5 பேர் தான் பேசுறீங்க, மற்ற எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க. கவனிக்கிறீங்களா? புரியுதா புரியலையா எதுவும் தெரியல. ஹலோ, கேக்குதுண்ணா? புரியுதா? உங்க டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அதுக்காக கேட்குறேன். அப்படிலாம் இல்லைண்ணா. சரி, ஓகே, புரிஞ்சா சந்தோஷம். உங்க டைம் எடுத்துனா நீங்க சொல்லி தரீங்க. புரியல. இல்லண்ணா, உங்க டைம் லெஸ் பண்ணி எங்களுக்கு சொல்லி தரீங்கண்ணா. உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதண்ணா. ஓகே, இதை நோட் பண்ணிங்க. VDN ட்ரிஃப்ட் கரண்ட் டென்சிட்டி. இந்த VDன்றது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, இது கரண்ட் டென்சிட்டி JN. இந்த mu n ஓட வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க. mu n is equal to 1350. mu n வந்து கான்ஸ்டன்ட் ஆனா? ஆமா, அங்க நம்ம பார்த்தோம்ல போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், அந்த மாதிரி அந்த KB தான் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இது ஒரு கான்ஸ்டன்ட் mu n. ஆனா என்ன வேல்யூ கொடுத்தாலும் mu n க்கு இந்த வேல்யூ தான் வரும். ஆமா, 1350 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? சரி, நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. இந்த VDன்றது எலக்ட்ரானோட மூவ்மெண்ட். எலக்ட்ரான் வந்து என்ன வெலாசிட்டியில மூவ் ஆகும் அப்படின்றது. இந்த VDPன்றது ஹோல்ஸ் என்ன வெலாசிட்டியில மூவ் ஆகும் அப்படின்றது. இந்த VDP இதை நோட் பண்ணிக்கோங்க. மியூபியோட வேல்யூ. இப்போ இந்த எலக்ட்ரான் இருக்கலாமா, நம்ம இப்போ இங்கே வந்து ஒரு சோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இந்த சோர்ஸ் வந்து சம் எலக்ட்ரான் வந்து ஒன்று அட்ராக்ட் பண்ணும் இல்லை ரிப்புல் பண்ணும். ஹோல்ஸ் அட்ராக்ட் பண்ணும் இல்லை ரிப்புல் பண்ணும். ஸோ அப்போ அந்த நம்ம சோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது என்ன வேகம், என்ன வேகத்தில் அப்ளை பண்ணுது, என்ன வேகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு இருக்குல்ல, அந்த வெலாசிட்டி தான் அந்த VDP ஆஃப்டர் அப்ளையிங் சோர்ஸ்.
ஆனா சம்ஸ்லாம் இப்ப இந்த புக்ல கொடுத்துருக்கிற மெத்தட்ல தான் கேட்பாங்க. புக்ல கொடுத்துருக்க மாடல்ல இருந்து வந்துடும், மோஸ்ட்லி கவர் ஆயிடும். மாடல்ல தானே கேட்பாங்க. ஆமா ஆமா. வேற வேல்யூஸ் இருக்கும். வேல்யூ மாத்தி கொடுப்பாங்க. மேபி இதே கூட கொடுக்கலாம், ஏன்னா இந்த புக் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதே கூட கொடுக்கலாம். அண்ணா சொல்லுங்க. இப்போ ஒன்று சொன்னீங்கல்ல, அது மட்டும் திருப்பி சொல்லுங்களேன். எது இந்த புக்ல கொடுக்குற சம்மா இல்ல? அது இல்லைண்ணா அந்த விடிபிக்கு. விடிபியா? இப்போ நம்ம அப்ளை, அதாவது நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபீல்டை நோக்கியோ இல்ல அதுக்கு ஆப்போசிட்லயோ வந்து ஒன்று ரிப்பல் பண்ணும் இல்லை அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ அதை பொறுத்து அந்த ஹோல்ஸோ எலக்ட்ரான்ஸோ அது வந்து நகருதுல. ஒரு வெலாசிட்டி எடுத்துட்டு மூவ் ஆகும், இந்த டைரக்ஷன்ல போகணும், இந்த இதுல இந்த ஸ்பீட்ல போகணும், இந்த எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெலாசிட்டி தான் இந்த விடிஎன். அதாவது எலக்ட்ரான் வெலாசிட்டி, எலக்ட்ரான் ட்ரிப்ஸ் வெலாசிட்டி வந்து இந்த விடிஎன், ஹோல்ஸ் டிப்ட் வெலாசிட்டி வந்து இந்த விடிபி. ஓகேவா? இப்போ இந்த இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள், அதாவது ஒரு எம்சிக்யூல கேட்டாங்கன்னா கூட எழுதலாம். பி டைப் பொறுத்தளவுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஹோல்ஸோட, ஏன்னா எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அது உங்களுக்கு புரியறதுக்காக இப்ப இப்படி இருக்கா, இது வந்து பி, இது வந்து என். ஓகேவா? இங்க என்ன அதிகமா இருக்கும்? இங்க என்ன அதிகமா இருக்கும்? ஹோல்ஸ். ஓகேவா? இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல தானே மூவ் ஆகும். இப்போ நான் சோர்ஸ் வந்து இப்படி அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா கரண்ட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்ல தான் எலக்ட்ரான் மூவ் ஆகும். ஓகேவா? இப்போ கரண்ட் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகுது, கரண்ட்னா அதை ஹோல்ஸ்ன்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இங்க இருந்து டிஃப்யூஷன் கான்செப்ட் படி ஹோல்ஸ் எங்க இருந்து எங்க மூவ் ஆகும்? இங்க இருந்து இங்க மூவ் ஆகுமா? ஹோல்ஸ் கேக்குறேன், அதிகம் உள்ள இடத்துல இருந்து கம்மியா உள்ள இடத்துக்கு மூவ் ஆகும், அதான டிஃப்யூஷனு. அப்போ வந்து கரண்டோட டைரக்ஷனும் ஹோல்ஸோட டைரக்ஷனும் எப்படி இருக்கு? சேமா இருக்கும். ஆனா கரண்டோட டைரக்ஷனும் எலக்ட்ரான் வந்து இங்க இருந்து இங்க மூவ் ஆகும். அப்ப கரண்டோட டைரக்ஷனும் எலக்ட்ரான்ஸோட டைரக்ஷனும் ஆப்போசிட்ல இருக்கும். அவ்வளவுதான். அதுதான் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுமா? எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதே, அதாவது கரண்ட் வந்து அதே ஃபீல்டில் அதே டைரக்ஷன்ல அப்ளை ஆகுமா? அந்த ஜேபியும் அதே டைரக்ஷன்ல இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? இந்த பக்கம் இருக்கும். ஆனா ஃபீல்ட் அப்ளையிங் ஃபீல்டு வந்து இந்த பக்கம் இருக்கும். ஓகேவா? அதுதான். ஸோ இந்த மியூ பி இருக்குல்ல, நம்ம எலக்ட்ரான் ஃபீல்டு, அதாவது எலக்ட்ரான் வெலாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா, அதாவது மியூ என் இருந்துச்சு, அதை பார்த்தோம். இப்போ மியூ பின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. மியூ பியோட கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 1350ன்னு பார்த்தோம். இது வந்து 480. ஓகேவா? ஆனா இதுல மத்த வேல்யூ இல்லனா, மத்த வேல்யூ என்னமா இருக்கு? இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, எவ்வளவு ஃபீல்ட் அப்ளை பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? எவ்வளவு ஃபீல்ட் அப்ளை பண்ணுவோம்னு நமக்கு தெரியும். தென் மியூ பியோட வேல்யூ கான்ஸ்டன்ட். இது வந்து நம்ம என்ன கேரியர் வந்து எவ்வளவு கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு, அந்த NiPi பார்த்தோம்ல, அதுதான். இது நம்ம ப்ராப்ளம் போடையில உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு தான் நான் கேட்டேன், மத்ததுக்கு வேல்யூ எப்படி கொடுப்பாங்க? இந்த ஒரு நிமிஷம் பார்ப்போம். இப்போ டோட்டல் ட்ரிஃப்ட் கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இதை எழுதணும். டோட்டல் ட்ரிஃப்ட் கரண்ட் டென்சிட்டினா 1/ρe.
இல்லை இந்த சிக்மா இ இதான் டோட்டல் ட்ரிஃப்ட் கரண்ட் டென்சிட்டி. சிக்மா ஐயா ஆமாம் சிக்மா தானே சொல்லுவோம். சிக்மாவா ஒமேகாவா? சிக்மா தான். சிக்மா இ தான். அந்த சிக்மாவோட வேல்யூ வந்து இஎன் இபி மியூபி. இந்த இது அதான் இப்படி எழுதியிருக்கோம். இதை எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி சிக்மான்னு போட்டாச்சு. அதான் கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டி கேட்டாங்கன்னா இதை மட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த செமிகண்டக்டர்னு கேட்டாங்கன்னா 1/σ. புரியுதா? புரியுதாமா? புரியுது. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? இந்த ட்ரிஃப்ட் கரண்ட் டென்சிட்டிலாம் நடத்திருக்காங்க தானே? நடத்தலைன்னா இல்லைன்னு சொல்லிருங்க. அப்புறம் நோடு மாதிரி இதுலயும் டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோம். நடத்திருக்காங்கண்ணா. இருக்குண்ணா. ஓகே ஓகே. இந்த கண்டக்டிவிட்டி ரெசிஸ்டிவிட்டிலாம் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கால்குலேட் த ட்ரிஃப்ட் கரண்ட் டென்சிட்டி ஃபார் த செமிகண்டக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ட்ரிஃப்ட் கரண்ட் டென்சிட்டிக்கு ஃபார்முலா தெரியும். ஓகேவா? J is equal to சிக்மா இ அப்படின்னு தெரியும். சிக்மானா என்னன்றது தெரியும் நமக்கு. ஓகேவா? இப்போ அதுக்கு வந்து நமக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கால்குலேட் த ட்ரிஃப்ட் கரண்ட் டென்சிட்டி ஃபார் given செமிகண்டக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கன்சிடர் சிலிக்கான் அட் 300 Kelvin. ஸோ 300 கெல்வின்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து டோப்டு வித் ஆர்சனிக் ஆட்டம்ஸ் அட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Nd equal to 8^15 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ Ndனா என்னது? டோனர் ஆட்டம்ஸ். டோனர்னா யாரு? எலக்ட்ரான்ஸ். அப்போ N equal to Ndன்னு எடுத்துக்கலாமா? ஓகே. அப்போ நமக்கு இங்க என்ன தேவை? ஒன்னு N தேவை, இன்னொன்னு P தேவை. அது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ Nd கொடுத்துருக்கனால N நமக்கு டைரக்டா கிடைச்சிரும். அப்ப N கிடைச்சிருச்சுன்னா P கண்டுபிடிக்க, which means இது வந்து N0 and P0 அங்க பார்த்தோம்ல. அதே மாதிரிதான் நீங்க கூட சொன்னீங்க, அண்ணா எங்களுக்கு N கொடுத்துருந்தாங்க P கொடுத்துருந்தாங்க அப்படின்னு. அது இடத்துக்கு இடம் மாறி இருக்கும். ஆனா வந்து சேம் தான். அதோட எல்லா இடத்துலயும் அதோட வேல்யூ வந்து மாறாது. சேம் தான். அதோட இன்டென்ஷன் வந்து சேமா தான் இருக்கும். Pனா P தான், N0னா அதுவும் சேம் தான். ஸோ இப்போ P கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து Nd தெரியும். Ni² வந்து இப்போ சிலிக்கன்னா நான் சொன்னேன் 300 கெல்வின்னா மாறாது. 1.5 × 10^10 தான் அப்படின்னு. இதை நீங்க அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 300 கெல்வின்னா மட்டும்தான் என்ஐயோட வேல்யூ 1.5 × 10^10. அண்ட் ரூம் டெம்பரேச்சர்ல அதோட வேல்யூ வந்து 1.5 × 10^10. மற்றபடி வேற ஏதாவது டெம்பரேச்சர் வந்து மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1.5 × 10^10 போட்டிங்கன்னா தப்பு. ஓகேவா? நம்ம தனியா அந்த Pt⁴3/2 ஃபார்முலாவை போட்டு நம்ம எண்ணெய் வந்து கண்டுபிடிக்கணும். அதே இது அவங்க 300 கெல்வின் அட் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதான் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க டைரக்டா எடுத்துக்கலாம் 1.5 × 10^10. ஓகேவா? அண்ணா அந்த ஃபார்முலா போட்டு எல்லாம் கண்டுபிடிக்கலனா மார்க்லாம் கம்மி பண்ண மாட்டாங்களா டைரக்டா? இல்லம்மா as I known போட்டு நீ எழுதிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா as I known? as we known கூட எழுதிக்கலாம். as we know Ni is equal to 1.5 × 10^10 அப்படின்னு போட்டுக்கலாம். ஃபார் 300 கெல்வின் இல்ல ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு. ஓகேவா? ஓகே. தென்
அதுக்கடுத்து அவங்க அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம இப்போ ட்ரிஃப்ட்னா என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம ஒரு ஃபீல்டு அப்ளை பண்ணுவோம், அதை பொறுத்து எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் ஹோலோட மூவ்மெண்ட் தான் என்னது ட்ரிஃப்ட். அதை பிடிச்சி இழுக்கிறதோ இல்லை தள்ளி விடுறதோ அதான் ட்ரிஃப்ட்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ வந்து சம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அங்கே, அதுதான் இந்த இ கொடுத்துருக்காங்கல்ல ஃபார்முலால, அந்த இ தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. 100 V/cm கொடுத்துருக்காங்கல்ல, சம் 1 சென்டிமீட்டருக்கு 100 வோல்ட் இருக்கும் அந்த வயர்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இ கொடுத்துருக்காங்க. மியூ என்னோட வேல்யூ நமக்கு தெரியும் 1350, மியூ பியோட வேல்யூ 480, என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டக்டிவிட்டி கண்டுபிடிச்சிடலாமா? தென் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிச்சி இப்போ ரெசிஸ்டிவிட்டி கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒன் பை சிக்மா, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. கண்டக்டிவிட்டி எப்படி நான் சொல்றீங்க? இதோட இது கண்டக்டிவிட்டி தான் அந்த ஃபார்முலா. ஓகே. அதாவது E is equal to நம்ம பார்த்தோம்னா முன்னாடியே, ஆமாண்ணா. where sigma is conductivity of the semiconductor. ஸோ இப்போ ரெசிஸ்டிவிட்டி வேணும் அப்படின்னா 1 by சிக்மான்னு போட்டுலாம். டென்சிட்டின்னு நம்ம கரண்ட் டென்சிட்டின்றது J. ஓகே. J is equal to சிக்மா ஈனா தான் கரண்ட் டென்சிட்டி. வெறும் சிக்மானா அது கண்டக்டிவிட்டி. அப்ப டென்சிட்டி கண்டுபிடிக்கணும்னா சிக்மா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கணும். அது ரெசிஸ்டிவிட்டி கேட்டாங்கன்னா 1 by சிக்மான்னு போட்டுருங்க, அவ்வளவுதான். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலா மாத்தணுமா? ரெசிஸ்டிவிட்டி கேட்டாங்கன்னா நீங்க கரண்ட் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. மேல போட்ட கணக்கெல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்ல கீழே மட்டும் ஃபார்முலா மாத்திடுங்க. ஆமா. இது எல்லாமே தேவைப்படும்ல. இப்போ உங்களுக்கு கண்டக்டிவிட்டி கண்டுபிடிச்சா நீங்க ரெசிஸ்டிவிட்டியே கண்டுபிடிக்க முடியும். ஓகே. அப்பனா 1 by கண்டக்டிவிட்டின்னு போட்டா ரெசிஸ்டிவிட்டி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ட்ரிஃப்ட் கரண்ட் டென்சிட்டி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க போட்டுக்கலாம், சிக்மா ஈன்னு போட்டு கரண்ட் டென்சிட்டியோட வேல்யூ எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான். இங்கேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, கன்சிடர் கேலியம் ஆர்சனைடு at 300 Kelvin doped concentration of. இங்கே ND கொடுத்துருக்காங்க. NDனா என்னது? டோனர் எலக்ட்ரான். அப்போ N is equal to 2 எடுத்துக்கலாமா? அதுக்கப்புறம் μN VP கொடுத்துருக்காங்க. அப்ளைடு ஃபீல்டும் கொடுத்துருப்பாங்க. அப்பனா இந்த இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ வந்து இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டிட்டர்மைன் த அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு தட் இன்க்ளூட் த ட்ரிஃப்ட் கரண்ட் டென்சிட்டி ஆஃப் 175 ஆம்பியர் per சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ அவங்க வந்து ஜேயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, புரியுதா? ஜே ஈக்குவல் டு ஃபார்முலா சிக்மா ஈயா, அவங்க ஜேயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா அந்த ஈயோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ அப்படியே மாற்றி போட வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் சிக்மா கண்டுபிடிச்சிட்டு அதை ஜேயால டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈயோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இதை அப்ரோச் பண்ணணும். அடுத்து டிஃப்யூஷன் கரண்ட் டென்சிட்டியில சம் இந்த ஃபார்முலாவும் பார்த்துக்கங்க. மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் பார்த்துக்கங்க. ஓகேவா? இந்த ஃபார்முலா காமிச்சிருக்காங்களாமா? இந்த ஃபார்முலா இருக்கா? இது இருக்கான்னு தெரியல இந்த ஃபார்முலா.
இது இருக்கான்னு தெரியலையா? EDN dn by dx இல்லையா? சரி, இருந்தா நோட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா? ஆனா அதுல கொடுத்திருக்கிற ஃபார்முலாக்கு தான் சம் கேட்பாங்க. அது கொடுத்துருக்கு சார் கொடுத்திருக்கிற ஃபார்முலாக்கு ரிலேட்டடா தான் சம் கேட்பாங்க. சம் கேட்பாங்க. ஆமா, இது கொடுக்கலைன்னா விட்டுருங்க, இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு சம் மட்டும் ரெஃபரன்ஸ்க்காக எழுதி வச்சுக்கோங்க, அதுபடி கேட்டாங்கன்னா போடுற மாதிரி. இந்த எக்ஸஸ் கேரியர்ஸ்ல எல்லாம் நடத்திருக்காங்களா? இல்லண்ணா. இல்லன்னா இல்ல. அப்பனா அதை விட்டுருங்க. இது வேணா மேபி நெக்ஸ்ட் இதுக்கு வரலாம், இல்லைன்னா வராம கூட போகலாம், சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் பிஎன் ஜங்ஷன். பிஎன் ஜங்ஷன்னால அதே ஃபார்முலா தான், ஏன்னா நம்ம அந்த கேரியரோட இதை தானே பார்க்குறோம், அதே ஃபார்முலா தான் ரிப்பீட் ஆகும். இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கணும், பொட்டன்ஷியல் பேரியர். நமக்கு NA எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும், ND எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும், NI ஸ்கொயர்டு எப்படி கண்டுபிடிக்கணும், NI எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். VT வந்து அவங்களே கொடுத்துருவாங்க, பில்ட் இன் வோல்டேஜ். ஓகேவா? இல்லைன்னா KT by Eன்னு போட்டு அதை கண்டுபிடிச்சிருங்க, அப்ளைடு வோல்டேஜ் அந்த இதை போட்டு கண்டுபிடிச்சிடலாம், VT. ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஆனா LN போட்டா என்னன்னா மீனிங்? LN போட்டு சம்திங் நடத்திருக்காங்களா? நடத்திருக்காங்கன்னா ஆனா அதுக்கு என்னன்னு தெரியல. நான் LN வந்து லாக் கிடையாது, இந்த இருக்கு பாருங்க, அதனால அது கேட்டேன் நடத்திருக்காங்களா அப்படின்னு. இந்த LN LP அந்த மாதிரி நடத்திருக்காங்களா, இல்ல LN மட்டும் வச்சு நடத்திருக்காங்களா? LPலாம் வரல. நான் அந்த ஃபார்முலால இருந்துச்சுல, நான் LN அப்படின்னு. ஃபார்முலால LN இருந்துச்சா? ஓ, இதை கேக்குறீங்களா? இந்த LN கேக்குறீங்களா? இது லான் லான் லான். அது எதுக்கு நான் போடுறேன்? அதுதானே நான் இது நம்ம லாக் எடுப்போம்ல, தெரியாது. எப்படின்னா இப்போ கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இருக்கான்னு தெரியல, ட்ரை பண்ணுங்க. இதுல அதுவும் லாக் நம்ம கண்டுபிடிப்போம்ல, லாக்லாம் வேல்யூ போடுவோம்ல. ஆமாண்ணா. அது மாதிரி ஒரு இதுதான். இந்த இருக்கு பாருங்க, லான் இந்த இருக்குல்ல, லான் போட்டு அந்த வேல்யூ போடணுமாண்ணா? இந்த இதுல கண்டுபிடிக்கிறது. ஆமா, கண்டுபிடிக்கிற வேல்யூ போடணும், போட்டு ஈக்குவல் கொடுத்தா அது கேன்சல் ஆகும். ஆமா, அவ்வளவுதான். ஆனா சயின்டிபிக் கால்குலேட்டர்ல இருக்குமாண்ணா லான்? இருக்குமா. சயின்டிபிக் கால்குலேட்டர்ல பாத்தீங்கன்னா லான் எதுல இருக்குன்னா ஷிஃப்ட் ஆபரேஷன்ல இருக்கும். சயின்டிபிக்ல அந்த ரைட் சைடு கார்னர்ல ஏசி பட்டனுக்கு மேல பாத்தீங்கன்னா ஆமாண்ணா, மூணாவது பட்டனா இருக்கும். ஓகே. அது யூஸ் பண்ணீங்கன்னா லான் கண்டுபிடிச்சாங்க. அதை யூஸ் பண்ணி தான் இந்த இதை சால்வ் பண்ணணும். ஓகேவா? இந்த ஃபார்முலா காமிச்சிருக்காங்களா, பில்ட்-இன் பொட்டன்ஷியல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. இந்த ஃபார்முலா சொல்லியிருக்காங்களா? நான் பாக்குறேன். என்னடா பசங்க சைடு சவுண்டே காணோம். கவுண்டிங் குறைஞ்சிட்டே போகுது. போர் அடிக்குதா? இல்லண்ணா. போர் அடிச்சா சொல்லிருங்க, ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்ல வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். அதுக்காக தான் வந்து அவங்க கேட்டோன்னு பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அந்த ஃபார்முலா இருக்கலாம். ஓகே, அப்பனா அதை நோட் பண்ணிக்கங்க. நம்ம ND
என்டி கொடுத்துருந்தாங்கன்னா என்ஏ எப்படி கண்டுபிடிக்கணும், என்ஏ கொடுத்துருந்தாங்கன்னா என்டி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரியுங்களா? இந்த சம் பொறுத்தளவுல என்ஏ என்டி ரெண்டுமே அவங்களே கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கலைன்னா உங்களுக்கு தெரியுங்களா, கண்டுபிடிக்க தெரியுங்களா? இப்போ என்ஏனா அக்செப்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்பனா எது ஈக்குவல் டு அக்செப்டார்னு எடுத்துக்கணும். எது அக்செப்ட் பண்ணும்? ஹோல்ஸ். அப்போ பி ஈக்குவல் டு என்ஏ. ஓகேவா? ஓகே. அண்ணா இது ஈக்குவல் போட்டு கொடுத்துருக்காங்களே, எப்படி நான் ஃபார்முலா எதமா ஃபார்முலா வந்து நீங்க இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இதை மட்டும் எழுதிக்கங்க, விடி லான் என்ஏ என்டி பை என் ஸ்கொயர், இதை மட்டும் எழுதிக்கங்க. இந்த விடிக்கு பதிலாக நீங்க விடி கொடுக்கல, எதை ரிப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த கேடி பை இங்க கீழே கொடுத்துருக்காங்கல்ல, ஓகேண்ணா ஓகே. இந்த விடிக்கு பதிலாக கேடி பை இ போட்டாலும் கரெக்ட் தான். ஓகே. நீங்க விடி கண்டுபிடிக்கனா அது எப்படி போடுறது, கஷ்டமா இருக்கு. 300 கெல்வினுக்கு விடி இல்லையானா அப்படின்னு கேட்டா, 300 கெல்வினுக்கு விடி வந்து 0.026 வோல்ட். ஓகே. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலாலாம் எழுதிட்டு போயிட்டீங்கன்னா நீங்க இந்த ட்ரிபிள் இ சப்ஜெக்டை அப்படி முடிச்சுட்டு வந்துடலாம். அண்ணா சொல்லுங்க. இது முடிச்சோடனே இந்த பிடிஎஃப் கண்டிப்பா நான் சென்ட் பண்ணி உடனே சென்ட் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா நான் நோட் பண்ணவே இல்லை, நான் பிடிஎஃப் பார்த்து தான். ஓகே 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 சென்ட் பண்ணிடலாம். நான் ஸ்கிரீன்ஷாட் தானே எடுத்துக்கிறேன். எக்ஸாம் எப்போ, இது என்ன ஸ்லாட்ல எக்ஸாம்? ஆனா சண்டே அன்னைக்கு 11 A1 A1 ஸ்லாட். அது ஸ்லாட்லாம் தெரியலண்ணா. அது தெரியல. நானா 11 to 12. ஓகே. எங்களுக்கு எல்லா எக்ஸாமுமே அப்படிதானா வருது, 11 to 12 தான். அப்ப எல்லாமே மார்னிங் ஸ்லாட்ல கொடுத்துருப்பாங்க. ஸ்லாட்னு ஒன்று, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்க டைம் டேபிள் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா கீழே A1 B1 C1 TC1 அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. உங்க ஸ்லாட்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா அதை தான் சொல்லணும். ஓகேவா? A1 ஸ்லாட். அதாவது இப்போ சண்டே உங்களுக்கு எக்ஸாம் 25வா? 24 சண்டே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அப்ப இன்னைக்கு வந்து A1 ஸ்லாட். A1 ஸ்லாட் இல்லண்ணா D2 இருக்குண்ணா ஸ்லாட். ஸ்லாட் D2 இருக்கா? ஆமாண்ணா. எக்ஸாம் சண்டே தானே ஸ்டார்ட் ஆகுது, A1 ஸ்லாட் தானே இருக்கும். சண்டே இருக்கிற எக்ஸாம் வந்து D2 போட்டிருக்கா? D2ன்றது எங்களுக்கு கிளாஸ்க்கு தானே அந்த ஸ்லாட் போட்டுருக்காங்க. இருங்க இருங்க சொல்லுங்க. இப்போ இங்க கொடுத்துருக்காங்களா A1 F1 D1 இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆமாண்ணா. இப்போ A1 ஸ்லாட்னா அந்த எக்ஸாம் அன்னைக்கு இருக்கும். இருங்க பாருங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா கேட் 2 தானே. இப்போ எனக்கு வந்து D1 ஸ்லாட் வந்து 27th அக்டோபர். அப்பனா 24th வந்து A1. 24th யாருக்குலாம் எக்ஸாம் இருக்கும் அங்க இங்க பாத்தீங்கன்னா A1 ஸ்லாட்னு இருக்கும், ஆர் A2 ஸ்லாட்னு இருக்கும். ஃபார்னூன்னா D1. சாரி உங்களுக்கு எல்லாமே காலையில இருக்கா எக்ஸாம்? ஆமாண்ணா, எல்லாமே 11 to 12 தானா? எல்லாம் 11 to 12ஆ? ஸோ அப்போ உங்களுக்கு எல்லாமே 2 ஸ்லாட்ல இருக்கும். ஐ திங்க் B2 D2 அந்த மாதிரி இருக்கும். அப்படியா? சரி விடுங்க. உங்களுக்கு எக்ஸாமானா? எனக்கு 27th ஒரு எக்ஸாம், 27th இன்னொரு எக்ஸாம் இருக்கு, 28th ஒன்று, 30th ஒன்று. இந்த 4 கோர்ஸ் தான் இந்த செம்ம. கேட்டர் முடிஞ்சிச்சானா உங்களுக்கு? முடிஞ்சுங்க.
உங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு கொடுத்துருங்க. ஓகே சரி வாங்க உள்ள போலாம். ஓகே இந்த ஃபார்முலா எழுதிட்டீங்களா? இந்த ஃபார்முலா எழுதிட்டீங்களா? சம் போலாம்ண்ணா. ஓகே இப்போ அவ்வளோதான். விடி வந்து அவங்களே இப்போ 300 கெல்வின் கொடுத்துருக்காங்கன்னா விடி நம்மளே போட்டுக்கலாம். 0.026 போட்டுக்கலாம், இல்லை அதை கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? KT/Q அந்த மாதிரி போட்டு கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை விடி வந்து 0.026 போட்டுக்கலாம் நம்மளே. சரியா? போட்டீங்கன்னா இந்த விடி நமக்கு வந்து கொடுக்கலாமா? இப்போ இங்க வந்து 300 கெல்வின் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால அவங்க 0.026 எடுத்துக்கிட்டாங்க. அப்படி அவங்க விடி வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த KT/Eன்னு இருக்குல்ல, இந்த ஃபார்முலா போட்டு விடி கண்டுபிடிச்சிக்கலாம். இல்ல சம்டைம்ஸ் அவங்களே விடி இதுதான் தெர்மல் வோல்டேஜ் இதுதான் அப்படின்னு அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஓகே. ஈனா என்ன கொடுத்துருக்காங்க? the magnitude of electronic charge. அதாவது ஒன்று NA அதிகமா இருக்கும், இல்லை ND அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எது அதிகம்னு கொடுத்துருக்காங்களோ அதை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது கிடைச்சிடும். எது அதிகம்னு கொடுத்துருக்காங்களோ அதை டிவைட் பண்ணால் கிடைச்சிடும். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 300 into கேவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 80. அண்ணா ஏதாச்சும் எழுதுறீங்களா? கேவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறேன். 86. இப்போ நான் சொல்ற வேல்யூ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 86 into 10⁻⁻6 தானே கேயோட வேல்யூ.
ஹலோ ஹலோ கேக்குதுண்ணா. இப்போ கேயோட வேல்யூ வந்து 86 into 10 power minus 6 தானே. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்டோட வேல்யூ நான் முன்னாடியே சொன்னேன்ல, அதை நோட் பண்ணிக்கங்க அப்படின்னு. சரி ஓகே விடுங்க. அதோட வேல்யூ வந்து 86 into 10 power 6 ஓகேவா. நீங்க வந்து 86 into 10 power minus 6ஐயும் 300 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0.0258 கிடைக்கும். ஓகேவா. இப்போ நமக்கு வந்து ஈயோட வேல்யூ கொடுக்குற, அதனால மேக்னிடியூட் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா தெர்மல்ல வந்து 1ன்னு வச்சுக்கலாம், 1 வோல்ட்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ 86 into 10 power minus 6 into 300 divided by 1 equal to 0.0258 கிடைக்கும். அந்த 0.0258 தான் அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா 0.026 அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேவா. அண்ணா அது அப்படியே ஒரு தடவை எழுதி மட்டும் காமிச்சிருங்களா? இப்போ நம்ம என்னது V equal to KT by Qஆ? KT by E னா? E ஆர் Q சார்ஜ் தானே. ஓகேவா. ஓகே, அங்க ஈன்னு போட்டிருக்காங்க, இல்ல Q போட்டாலும் தப்பு கிடையாதுன்னு சொல்றேன். இப்போ கேயோட வேல்யூ என்னது 86 into 10 power minus 6. ஆனா அது வேல்யூ கொடுத்திருந்தாங்களா நான் கேக்கு? கேக்கு வந்து அந்த முன்னாடி நம்ம பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் அந்த NI is equal to PT அந்த ஃபார்முலா பார்த்தோமா, அந்த ஃபார்முலால வந்து கேயோட வேல்யூ தேவைப்படும். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இதான் எப்பவுமே வானா கேயோட வேல்யூ? கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட். ஓகே. 10 power minus 6 into டெம்பரேச்சர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 300 கெல்வின். இப்போ இதை ரெண்டையும் ஃபோன்லேயோ இல்லை கால்குலேட்டர் வச்சுருக்கவங்க கால்குலேட்டர்லேயோ மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பை நமக்கு வந்து மேக்னிடியூட் கொடுக்கல, அதனால அசியூம் டு 1 போட தேவையில்லை. ஓகேவா. ஒன்றுனால இதை வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 0.0258 கிடைக்கும். செக் பண்ணிக்கோங்க வேணா. அது எப்படின்னா 0.026 போட்டிருக்காங்க அப்படின்னா இதோட வேல்யூ வந்து 0.0258 கிடைக்கும். அவங்க வந்து அப்ராக்சிமேட்டா 0.26 மல்டிப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 0.026 கொடுத்துருக்காங்க. எழுதுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 0.026 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ வரும் கரெக்டா. ஸோ அப்படிதான் VT போட்டிருக்காங்க. ஸோ VT தெரிஞ்சிருச்சு. மற்ற வேல்யூஸ் NI நமக்கு வந்து சிலிக்கனுக்கு 300 கெல்வினுக்கு தெரியும். மற்ற வேற ஏதாவது கேலியம் ஆர்சனைடு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா NI நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஓகேடா. கால்குலேட் பண்ணிட்டு இங்க வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா கிடைச்சிடும். சரியா. பில்ட் இன் வோல்டேஜ் இல்ல பொட்டன்ஷியல் பேரியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனா கொஞ்சம் கீழே திருப்பி ஸ்க்ரோல் பண்ணலாம். ஓகேவா. ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இருந்தால் calculate built-in potential for gallium arsenide PN junction at 300 Kelvin NaND கொடுத்துருக்காங்க. ரிப்பீட் த சேம் ப்ராசஸ் ஃபார் ஜெர்மானியம் PN junction சேம் டோப்பிங் கான்சன்ட்ரேஷனில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு தெரியும்ல VTனா என்னன்னு தெரியும், 0.026 போட்டுடலாம். அதே லான் NaND கொடுத்துருக்காங்க, பை NI மட்டும் கண்டுபிடிச்சிட்டு NI ஸ்கொயர்னு போட்டு பில்ட்-இன் வோல்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. ஓகேண்ணா. உங்களுக்கு நான் ஒரு சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அந்த சேனலில் பாருங்கள். ஓகேவா. உங்களுக்கு எதுவும் புரியலை, அண்ணே சொல்லி கொடுத்தது புரியலை, இன்னும் டீப் அண்ட் டெப்த்தாக வேணும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து யாருன்னா எலக்ட்ரானிக் சைடு உள்ளவங்க எத்தனை பேர் இருக்கீங்க, எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல், அவங்களோட ஐடி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கீங்க இங்கே? EEE ஆர் ECE
E&I, பயோமெடிக்கல், யாருமே இல்லையா? எல்லாருமே ஐடி தான். அட பாவிங்களா, ஒருத்தன் கூட வரலையா? சரி ஓகே விடுங்க, பாத்துக்கிறோம். எல்லாருமே ஐடி தான். என்னம்மா? ஐடில இருக்கவங்க டீப்பா தெரிஞ்சுக்கணும். டீப்பா தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் உங்களுக்கு மோஸ்டா ஸ்வேதா வந்து என்கிட்ட கேட்டாங்க, மோஸ்ட்லி ஐடி வருவான்னு தெரிஞ்சனால தான் நான் சும்மா ஓவரலா ஜென்ரலா சொல்லிட்டு இருக்கேன். பேசிக்கா மேலோட்டமா தெரிஞ்சா போதும் உங்களை பொறுத்தளவுல. இதே ஈசி ட்ரிபிள், அதனால தான் ஈசி ட்ரிபிள் யாராவது இருக்கீங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரி சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு இந்த செம்ல இருந்து அடுத்து வர செம் எல்லாத்துலயும் அப்படியே தொடர்ந்துகிட்டே வரும். செமிகண்டக்டர்லாம் பேசிக்கு, அதே மாதிரி நான் சொல்லி கொடுத்த நோடு மெஷ் அந்த சர்க்யூட் எல்லாமே பேசிக். அதனால அவங்களுக்கு வந்து தொடர்ந்துகிட்டே வரனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். எங்களுக்குலாம் வராதானா? நீங்க கோடிங்ல இறங்கிறீங்க. அப்ப எங்களுக்கு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் வராதா? பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் நெக்ஸ்ட் நீங்க விருப்பப்பட்டா எடுத்துக்கலாம். எடுத்து வந்து சும்மா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த கோர்ஸ் நீங்க விருப்பப்பட்டா எடுத்து படிக்கலாம், பிடிச்சிருக்கு அப்படின்னா. இல்ல வேணாம், நான் என்னோட கோர்ஸ் சைடே படிச்சுக்கிறேன், என்னோட ஐடி ஃபீல்டே படிச்சுக்கிறேன்னா ஐடி மட்டும் படிச்சுக்கிறேன். ஓகேவா? அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த சேனல் ஒன்று இருக்கு, ஸோ அகாடமி. இந்த சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது சம்பந்தமா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையில்லை, நான் சொன்ன வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஐடியை பொறுத்தளவுல. அதனால உங்களுக்கு நீட் இல்லை. ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட், இசி ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருந்தீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க லைட்டா. சரி நெக்ஸ்ட் போலாமா? சாரி, சரி ஓகே அவ்வளோதான். ஃபார்வர்ட் பயாஸை பொறுத்தளவில் இந்த பில்ட் இன் வோல்டேஜ் தான் கேட்பாங்க, இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதே மாதிரி ரிவர்ஸ் வோல்டேஜுக்கு இந்த மாதிரி ஃபார்முலா சம்திங் கொடுத்துருப்பாங்க, இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும். நம்ம வந்து இப்போ வந்து எதுக்கு போயிடலாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சுனால நம்ம நேரடியாக அந்த கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிக்கிறதுலாம் இருக்குல்ல, கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர் ஈக்குவலன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அப்படின்னு கேட்டிங்கல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் மாடியூல் தானே, அதுக்கு போயிடலாம். பிஎன் ஜங்ஷனை பொறுத்தளவுல ஒன்று இந்த கெப்பாசிட்டன்ஸ் நடத்திருக்காங்களா, இந்த ஃபார்முலா சொல்லியிருக்காங்களா, சிஜே ஈக்குவல் டு சிஜே நாட் இந்த மாதிரி நடத்திருக்காங்களா ஏதாவது? ஃபார்முலா சொல்லிருக்காங்கண்ணா. ஓகே, அந்த ஃபார்முலா சொல்லியிருக்காங்கன்னா அதை லைட்டாக பார்த்துக்கோங்க. அதில் ஏதோ ஃபார்முலா இருந்தால் ஒரு ஃபார்முலா எழுதி வச்சுட்டு அது கீழே ஒவ்வொரு ப்ராப்ளம் அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இதில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான், பொட்டன்ஷியல் பேரியர் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அப்படின்னு மற்றபடி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஃபார்முலா ப்ராப்ளத்துக்கு கீழேயும் எழுதி வச்சுக்கோங்க. அது மட்டும் இருந்திருந்தா போதும், இதை பொறுத்தளவில் அட்டன் பண்ணிடலாம். இதில் புக்கில் உள்ள சம் மட்டும் பார்த்தீங்கன்னாலே மோஸ்ட்லி கவர் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜெனர் டயோட்னா என்ன, அவிலாஞ்சி பிரேக் டவுனு, அதை பற்றின சில ஃபார்முலாஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா அதில் கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஃபார்முலா இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. ஓகேவா? இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நடத்திருக்காங்களா? ஹலோ, நடத்திருக்காங்கண்ணா. இந்த மாதிரி ப்ராப்ளம் நடத்திருக்காங்கன்னா அப்படின்னா இது மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்களா? இது இருக்கான்னு தெரியல. பட் வந்து அந்த ஐ கண்டுபிடிக்கிற மாதிரி சம் நடத்திருக்காங்க டயோடு யூஸ் பண்ணி. ஓகே ஓகே. ஸோ அப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சர்க்யூட் இருக்கும் கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு. அப்படி உங்களுக்கு அது புரியலை, சர்க்யூட்டில் வந்து டயோடில் நிறையா சம் இருக்குது அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து
இதுல கேளுங்க இந்த என்ன டவுட்னாலும். சரியா? ஓகேண்ணா. டயோட பொறுத்தளவுல அவ்வளவுதான். டயோடு பிஎன் ஜங்ஷனை பொறுத்தளவு அந்த மாதிரி பேசிக் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். அந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்குமே. உங்களை பொறுத்தளவுல ஐடிக்கு டீப்பா தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இப்போ ரெசிஸ்டர் ஈக்குவலன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெசிஸ்டர் ஈக்குவலன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனா இது வேற புக்கு, இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தது வேற புக்கா? ஆமா ஆமா, இது வந்து இது வந்து உங்களுக்கு ஷேர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு ஷேர் பண்ணிட்டான் நவீன் அப்படின்னு சொன்னீங்க. நான் முன்னாடி காமிச்சது வந்து நான் லாஸ்டா இப்ப அனுப்புறேன், அனுப்ப சொல்றேன். ஆனா அந்த புக்கு பேர் என்னன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தேன். இதுக்கு முன்னாடி காமிச்சது டொனால்டு நீமன் போட்டிருக்கு. மைக்ரோ சர்க்யூட்ஸ், மைக்ரோ எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ், டொனால்டு நீமன் போட்டிருக்கோம். ஆத்தர் நேம் வந்து டொனால்டு நீமன் போட்டிருக்கோம். ஆனா இப்போ அந்த பிஎன் ஜங்ஷன் ரிவர்ஸ் ஃபார்வர்ட் பை சம்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கேன். அந்த புக்கு தான் டொனால்டு நீமன். ஆனா அதுல அதான் நான் அந்த சம்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணுமாமா? நீங்க ஓரளா பார்த்துக்கோங்க. இருங்க சொல்லுங்க. அந்த சம்லாம் நீங்க லாஸ்டா சொன்னீங்கல, நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும்ல லாஸ்டா. ஆமா ஆமா, அந்த டயோட் சம்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அப்படி அதுல வந்து உங்களுக்கு புரியல, ஆனா இதுல வேற ஏதாவது சம் இருந்தா சொல்லுங்க, அனுப்புங்க அப்படின்னா என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் ஏதாவது தேடி கிடைச்சா அனுப்பிச்சு விடுறேன். அது என்னோட நம்பர். வந்து இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா, இல்லை இதுல டவுட் இருக்குண்ணா அதுல டவுட் இருக்குண்ணா அப்படின்னு ஸ்வேதாவோ யாரோ தான் அனுப்பி ஒரு அண்ணா அந்த பிடிஎஃப்ல உள்ள சம்லாம் எங்களுக்கு புரியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமா, நான் 9 சம் முடிஞ்சா நான் இருங்க, நான் உங்களுக்கு ப்ரெசென்டிங் இது தரேன், நீங்க வேணா ஷேர் பண்ணுங்க. அந்த சம்லாம் நான் எப்படி போடணும்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிஸ்டர் முடிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இதுதான் வந்து இந்த ரெசிஸ்டர் ஈக்குவலன்ட் சம் கேட்டாங்க அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க காமிக்கிறேன். சீரியஸா இருந்தா எப்படி கண்டுபிடிக்கணும், பேரலலா இருந்தா ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரியும்ல? அண்ணா அந்த ஃபார்முலா ஒரு டைம் சொல்லுங்கண்ணா. இப்போ சீரியஸ்ல இருக்குன்னா, இப்போ இதான முதல்ல எது சீரியஸ் எது பேரலல் அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் இங்க இந்த இடத்துல இருக்குல்ல, அந்த ஐன்னு போட்டிருக்காங்கல்ல, இப்ப இந்த இடத்துல இருந்து வாட்டர், இதை வந்து இந்த வயர் மாதிரி இருக்கிறத வந்து பைப்புன்னு அசியூம் பண்ணிக்கங்க. நான் இந்த இடத்துல இருந்து தண்ணி ஊத்துறேன். ஓகேவா? இந்த இடத்துல இருந்து தண்ணி ஊத்துறேன். இந்த ரெசிஸ்டருக்குள்ள போறது அப்படியே இங்க கிடைக்குமா? இப்ப நான் இங்க என்ன தண்ணி ஊத்துறேனோ அது அப்படியே எனக்கு இங்க கிடைக்குமா? ஆமாண்ணா. இது சீரியஸ். ஓகேவா? நான் ஸ்டார்டிங்ல இருந்து எங்க இப்படி பாக்குறேன், இந்த இடத்துல இருந்து பாக்குறேன், இந்த இடத்துல இருந்து இந்த ரெசிஸ்டர் சீரியஸா பேரலான்னு பாக்குறேன்னா இங்க இருந்து வாட்டர் ஊத்துறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு அடுத்த சைட்ல அப்படியே கிடைச்சிச்சு அப்படின்னா அது சீரியஸ். பேரலுக்கு பாத்தீங்கன்னா சீரியஸோட ஃபார்முலா வந்து R ஈக்குவலன்ட் வந்து அப்படியே எல்லாத்தையும் சம் பண்ணணும். சம் ஆஃப் சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் தான் அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். R1 + R. அந்த ஃபார்முலாஸ்லாம் எந்த பேஜ்ல இருக்கு? பேஜ் நம்பர் வந்து 44மா, பேஜ் நம்பர் 44. ஓகேண்ணா. இப்போ சீரியஸ்னா R1 + R2 அப்படியே Rn வரைக்கும் போட்டுட்டே இருக்கலாம். எத்தனை ரெசிஸ்டர் இருக்கோ சீரியஸ்ல அப்படியே சம் பண்ணிக்கலாம். ஓகேவா? பேரலல்னா சம் பண்றதுன்னா என்ன? சம்னா கூட்டுறதா அப்படியே மொத்தமா.
இப்போ பேரலா இருந்துச்சுன்னா R1 1 by R1 plus 1 by R2 அந்த மாதிரி 1 by அப்படின்னு போட்டு n வரைக்கும் போடணும். ஸோ அதை வந்து இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்காங்க. லைக் Rn by இந்த மாதிரி R1 R2 divided by R1 plus R2 அந்த மாதிரி. இருங்க காமிக்கிறேன் கீழே. சீரியஸை பொறுத்தளவுல புரிஞ்சிருச்சுல. புரிஞ்சிருச்சுண்ணா. இப்போ பேரலல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அதே எக்ஸாம்பிள் தான். இப்போ நான் இங்க இருந்து தண்ணி ஊத்துறேன், ஓகேவா? இப்போ இங்க இருந்து ஊத்துற தண்ணி எனக்கு இந்த ரெசிஸ்டருக்கு அப்புறம் அப்படியே கிடைக்குமா? R2க்கும் போயிடும். ஏன்னா இந்த பக்கம் ஒரு பைப் இருக்கு, இந்த பக்கம் ஒரு பைப் இருக்கு, ரெண்டு பைப்லயும் தண்ணி போயிடும். அப்ப இதுக்கப்புறம் எனக்கு அப்படியே கிடைக்காது. அப்ப இது என்னது? parallel. அண்ணா இன்னொரு தடவை சொல்லுங்களேன். இப்ப நம்ம சீரியஸை பொறுத்தளவு என்ன பார்த்தோம், இங்க இருந்து ஊத்துற தண்ணி வந்து அப்படியே நெக்ஸ்ட் ரெசிஸ்டர்லயும் அப்படியே கிடைக்கும், அதுக்கு அடுத்த ரெசிஸ்டர்லயும் அப்படியே கிடைக்கும். அதான் இந்த பக்கம் ஒரு தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா அந்த பக்கம் அப்படியே இருக்கும், தண்ணி கொஞ்சம் கூட குறையாம. அதே இது பேரலல்னா இப்ப இந்த பக்கம் தண்ணி ஊத்துறோம்னா இந்த ரெசிஸ்டருக்கு அப்புறம் அந்த தண்ணி அப்படியே இருக்குமா? இங்க ஊத்துற தண்ணி இந்த பைப்லயும் போகும், இந்த பைப்லயும் வரும், ஆமா தானே? அப்ப இந்த ரெசிஸ்டருக்கு அப்புறம் அப்படியே இருக்குமா தண்ணி? இருக்காது, இங்கேயும் போயிடும். இந்த ரெசிஸ்டருக்கு அப்புறம் இந்த ரெசிஸ்டர்ல போன தண்ணி போக மீதி தான் வரும் இங்க. அப்ப அப்படியே ஊத்துன தண்ணி அப்படியே கிடைக்குதா இங்க? இல்ல. அப்ப இது வந்து parallel. அவ்வளவுதான். இப்ப parallel resistance ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு ரெசிஸ்டர் கொடுத்திருந்தாங்கன்னா R1 R2 divided by R1 plus R2 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதே மொத்தம் 4 ரெசிஸ்டர் 5 ரெசிஸ்டர்லாம் இருந்தா எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 1 byல தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அத வந்து மொத்தமா R1 * R2 * R3 அப்படி போடக்கூடாது. அப்படி போடக்கூடாதுமா. அது மொத்தமா போட்டா அது வந்து எனக்கு அது கரெக்டா வரும்னு சொல்ல முடியாது. இப்போ இப்படி இருக்கு, இப்ப இது மூணுமே எப்படி இருக்கு? இது R1, இது R2, இது R3, மூணுமே சீரியஸ்ல இருக்கு. இப்ப இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படியே சம் பண்ணிக்கலாம். 1 + 2 + 3 அப்படின்னு சம் பண்ணிக்கலாம். ஓகேவா? R1 + R2 + R3 போட்டா மொத்த ரெசிஸ்டர் ஈக்குவலன்ட் என்னன்னு கிடைச்சிரும். இப்ப இதே இது இப்படி ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, இப்படி ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, இது வந்து லைக் 4 இது 5ன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்ப நான் இங்க ஊத்துற தண்ணி இந்த ரெசிஸ்டரை கிராஸ் பண்ணி இந்த ரெசிஸ்டருக்கு வரையில அப்படியே கிடைக்குமா? கிடைக்காதுண்ணா. அப்ப இதெல்லாம் என்ன கனெக்ஷன்ல இருக்கு? parallel இருக்கு, ஓகேவா? இப்ப இதுக்கு கண்டுபிடிப்பேன், ரெண்டே ரெண்டு ரெசிஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா நான் சிம்பிளி R1 * R2 divided by R1 plus R2 போட்டுக்கலாம். ஆனா இதே இது n ரெசிஸ்டர், இப்போ வந்து 5 ரெசிஸ்டர் இருக்கு, ஓகேவா? அப்ப R equivalent equal to இப்படி போட்டீங்கன்னா 1 by R1 plus இந்த மாதிரி டாட் டாட் இந்த மாதிரி 1 by R5 வரைக்கும் போடணும். அவ்வளவுதானா? இது போட்டா போதுமா அப்படின்னா இப்படி போட்டு மட்டும் அப்படியே R ஈக்குவலன்ட்னு எழுதிட்டு போனீங்கன்னா தப்பு, ஓகேவா? இப்போ 1/2 1/4 இந்த மாதிரி போட்டு அதுல ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, சம் 0 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும், 0.45 இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்கும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா 1/ல போடணும். 1/, இங்க கிடைக்கிற வேல்யூ போட்டாதான் அது உங்களுக்கு R ஈக்குவலன்ட் வேல்யூ. புரியுதா? புரிஞ்சுதுண்ணா. நீ அப்படியே போட்டீங்கன்னா அது வந்து கண்டக்டன்ஸ்ல போயிடும். நீங்க அதை 1/ல போட்டாதான் அது வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸா கிடைக்கும், ஓகேவா?
அதனால அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் தப்பு பண்ற இடம் அது. அதனால தான் கேர்ஃபுல்லா சொல்றேன். உங்களுக்கு ஆர் ஈக்குவலண்ட் வந்து மல்டிபிள் ரெசிஸ்டர் வந்து பேரலல்ல இருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் 1/ல போட்டு ஜஸ்ட் கால்குலேட்டர்ல போட்டு அதோட வேல்யூ பூரா எழுதி மொத்தமா அப்படியே கூட்டிட்டு அதை 1/ன்னு போட்டு எழுதணும். பேரலலுக்கு அங்க கிடைக்கிற சம் பண்ண வேல்யூ வந்து 1/ன்னு போட்டு அதுக்கப்புறம் எழுதணும். அதே சீரியஸ் ஓகேண்ணா. சீரியஸ்னா அப்படியே டைரக்டா சம் பண்ணிட்டு விட்டுறலாம். சீரியஸ்னா ஆர் ஈக்குவலண்ட் அப்படி எழுதுவோம். ஆனா பேரலல்னா 1/r ஈக்குவலண்ட். அதனால கிடைக்கிற வேல்யூ 1/ல போட்டு எழுதணும். இங்க 1/, ரெசிஸ்டர் R1 1/R2 1/R3 போட்டு அதோட சம்மோட வேல்யூவை 1/ன்னு போட்டு எழுதணும். அதான் ஆர் ஈக்குவலண்ட். ஓகேவா? புரிஞ்சா? எல்லா ரெசிஸ்டரோட வேல்யூ கொடுத்துருவாங்க. இல்ல 5வது ரெசிஸ்டரோட வேல்யூ மட்டும் கொடுக்காம டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு 5வது ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன, மொத்த ரெசிஸ்டர் கண்டுபிடிச்சு மொத்த ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க, மற்ற 4 ரெசிஸ்டரோட சம்மு மைனஸ் 5வது ரெசிஸ்டர். ஓகேவா? அந்த மாதிரி போடணும். இப்போ ஆர் ஈக்குவலண்ட் இப்போ இந்த ரெசிஸ்டரா இருக்குல்ல, இங்க வந்து இந்த 5வது ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து எக்ஸ். இது மட்டும் தெரியாது. ஆனா இந்த டோட்டல் ரெசிஸ்டரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 1/, இது வந்து ஒரு 50 ஓம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப சம்திங் இது வேணாம் பாத்துக்கோ. இப்போ வந்து ஆர் சம்திங் நமக்கு அந்த 4 ரெசிஸ்டரோட சம் இருக்குல்ல, R1 to 4 பிளஸ் எக்ஸ். இது வந்து 5வது ரெசிஸ்டரோட வேல்யூ. ஓகேவா? இப்போ இதுல இருந்து இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ கிடைச்சிருமா? புரியுதா? ஹலோ அண்ணா சொல்லுங்க. புரியுதா? ஆனா புரியுதுண்ணா. இப்ப 6 5 நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஆர் ஈக்குவலண்ட் கொடுத்துருவாங்களா? கொடுத்துருவாங்க. ஓகேண்ணா. ஓகே. இப்ப இதே இது நம்ம ஆர் சீரிஸ் போடுறோம்ல, ஆர் சீரிஸ்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியே சம் பண்ணிடுவீங்களா? கெப்பாசிட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்ணணும். இப்ப இங்க சீரியஸ்ல இருந்து என்ன பண்றோம்? அப்படியே சம் பண்றோமா? அங்க சீரியஸ்ல இருந்து அந்த மாதிரி 1/ல போட்டு போடணும். கெப்பாசிட்டர். ஆமா, கெப்பாசிட்டருக்கு. இதே அங்க பேரலல்ல இருந்துச்சுன்னா, கெப்பாசிட்டர் பேரலல்ல இருந்துச்சுன்னா டைரக்டா சம் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டருக்கு என்னென்ன பண்ணுவீங்களோ, இப்ப சீரியஸ்ல என்ன பண்ணுவீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணணும். கெப்பாசிட்டருக்கு சீரியஸ்னா இங்க சம் பண்ணுவோம்னா அங்க வந்து 1/ல போட்டு இது பண்ணணும், ஆட் பண்ணணும். இங்க வந்து பேரலலுக்கு 1/ல போட்டு பண்றோம் அப்படின்னா அங்க வந்து டைரக்டா சம் பண்ணணும். ஓகேவா? ஓகேண்ணா. அண்ணா எனக்கு ஒரு டவுட்ண்ணா. சொல்லுங்க. இப்போ இதுல வந்து ரெசிஸ்டர் வேல்யூ ஃபுல்லாவே கொடுத்துட்டு கரண்ட் த்ரூ R1 கரண்ட் த்ரூ R2 வோல்டேஜ் த்ரூ R1 அந்த மாதிரிலாம் கேக்குறாங்கண்ணா. அதானே தெரியல. ஓ, அப்படி கேட்டிருக்காங்களா? அப்படி சார் ஒரு இது நடத்திருக்காங்கண்ணா கிளாஸ்ல. ஆனா அது எப்படின்னே எனக்கு புரியல. அதுதான் நடத்தினேன், நோடு மெஷினு. அதானா? அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நோடல் அனாலிசிஸ் மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண முடியும். அதானா சார் ஒரு இது போட்டிருக்காங்கண்ணா. ஒரு இது போட்டிருக்காங்களா? ஆமாண்ணா. சரி, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்றேன். எல்லாத்துக்குமே இருந்துச்சுன்னா இப்ப இதுவே டைம் ரொம்ப ஆயிடுச்சுல. நீங்க இந்த இப்போ இது வரைக்கும் நடத்திருக்கோம்ல, இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்க, நம்ம அதை கூட ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துல முடிச்சிடலாம். ஓகேண்ணா. அண்ணா எனக்கு ஒரு டவுட்னா, அந்த நீங்க லாஸ்ட் 5 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு புரியல. இங்க டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஆர் ஈக்குவலண்ட் வந்து 1/50 கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர் ஈக்குவலண்டோட வேல்யூ வந்து 1/50 கொடுத்துருக்காங்க. கொடுத்துருவாங்களா அவங்களே? அவங்களே கொடுத்துருவாங்க. அவங்க வந்து டோட்டலா கொடுத்துட்டு அந்த 5வது ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன அப்படின்னு மட்டும் கேட்பாங்க. இது ஒரு சம்மானா? எல்லாமே கொடுத்துட்டு ஆர் ஈக்குவலண்ட் மட்டும் கேட்பாங்க.
ஓகே. ஓகேவா? அப்ப அந்த சம் பார்க்கலாம் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு ஆர் ஈக்குவலன்ட்டு. இப்போ சீரியஸ்னா எப்படி அப்ரோச் பண்ணும், பேரலல்னா எப்படி அப்ரோச் பண்ணும் தெரிஞ்சிச்சுல. தெரியுதுங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட்னா, சொல்லுங்க. ஆனா சர்க்கியூட்ல வந்து சீரியஸ் பேரலல் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டுமே அதான் இப்ப சம் பார்ப்போம்ல, அதுதான் பார்க்க போறோம் இப்ப. ஓகேண்ணா. இப்ப இப்படி இருக்க சர்க்கியூட்டை பார்த்தோன்னே எப்போ என்னடா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கா? ஆமாண்ணா. ஆனா ஈஸியா போட்டுறாங்க. தெரியுதா அது? தெரியுதுங்க. தெரியுதுண்ணா. இப்போ பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேரலல்ல என்ன இருக்கோ அதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா பண்ணிக்கணும். ஓகேவா? எப்பயுமே இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த சைடுல இருந்து வாங்க. ஓகேவா? ஓகேண்ணா. இப்ப இந்த ரெண்டு, அதாவது இங்க இருந்து நான் தண்ணி ஊத்துறேன், இல்ல இங்க இருந்து தண்ணி ஊத்துறேன், இது அப்படியே இங்க கிடைக்குமா? இந்த ஒண்ணுக்கு முன்னாடில இருந்து நான் வாட்டர் ஊத்துறேன் இந்த பைப் வழியா, ஓகேண்ணா. இது 5க்கு அப்புறம் அப்படியே கிடைக்குமா? இங்க இருந்து தண்ணி ஊத்துறேமா, இது அப்படியே கிடைக்குமா? அப்படியே தானே கிடைக்கும். அப்ப இது ரெண்டு எதுல இருக்கு? சீரியஸ். அப்ப அதை ஆட் பண்ணிக்கலாமா? ஓகேண்ணா. அப்ப அது ஈக்குவலன்ட் டு 6ன்னு எழுதிக்கலாம். R1 + R2 ஈக்குவலன்ட் டு 6 ஓம்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகேண்ணா. இப்போ இந்த சைடு வந்து நமக்கு ஒன்று கனெக்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து லைக் இப்படி கனெக்ட் ஆயிருச்சு. இந்த பக்கம் வந்து 6ன்னு இருக்கு. இப்போ இந்த பக்கம் ஆஸ் யூஸ்வல் அங்கே முன்னாடி இருக்கிறது இருக்கு, 2 ஓம் இருக்கு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் இருக்கு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் இருக்கு. ஓகேவா? ஓகேண்ணா. கொஞ்சம் வரைகிறது கஷ்டமா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து இந்த 6 and 3 எப்படி இருக்கு? இங்க இருந்து தண்ணி ஊத்துறேன், இந்த 6ல இங்க இருக்கிற தண்ணி அப்படியே 6க்கு அப்புறம் கிடைக்குமா? கிடைக்காதுல, ஏன்னா இது ரெண்டும் பேரலல்ல இருக்கு. புரியுதா? புரியுதா புரியலையா? அண்ணா இன்னொரு புரியுதுண்ணா. இப்ப இந்த 2 ஓம்க்கு முன்னாடி இப்ப இங்க இருந்து தண்ணி ஊத்துறோமா, ஓகேண்ணா. இங்க இருந்து ஊத்துற தண்ணி இந்த 6 ஓம்க்கு அப்புறம் அப்படியே கிடைக்குமா? கிடைக்காதுண்ணா. ஏன்னா இந்த வழியாவும் போகும்ல. ஆமாண்ணா. சோ அப்போ வந்து இது வந்து பேரலல்ல இருக்கா? இப்ப பேரலல்னா என்ன சொன்னேன்? R1 R2 டிவைடட் பை R1 + R2 சொன்னேனா? ஆமாண்ணா. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 6 3 18, 18/9. அப்ப இது ஈக்குவலன்ட் 2ன்னு எழுதலாமா? எழுதலாமா கூடாதா? R1 R2 அண்ணா அதை அப்படியே எழுதி காமிங்கண்ணா. R1 into R2 divided by R1 plus R2. ஓகேவா? ஓகேண்ணா. இப்போ R1 into R2 என்ன போடுவீங்க? ஆறுக்கு 1க்கு பதிலா 6 இருக்கு, 2க்கு பதிலா 3 இருக்கு. அப்ப 6 into 3 6 plus 2 சாரி 6 plus 3 9. இது 1, இது 2. ஓகேவா? ஓகேண்ணா. சோ இப்போ இத ரெண்டையும் கேன்சல் பண்ணா 2ன்னு கிடைச்சிருமா? ஆமாண்ணா. இப்போ இதை ரிப்ளேஸ் பண்ணிட்டு நான் 2 ஓம்னு எழுதிட்டேன்னா, இப்போ இங்க வந்து 2 ஓம்னு எழுதிட்டேன்னா, இப்போ நான் இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு? ஒரே ஒரு ரெசிஸ்டர் மட்டும்தான் இருக்கு. அதாவது இப்படி இருக்கு, இங்கே ஒரு 2 ஓம் இருக்கு, இங்கே ஒரு 2 ஓம் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டர் எப்படி இருக்கு? சீரியஸ்ல இருக்கு. சூப்பர். இப்போ சீரியஸ்ல இருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாமா? ஆமாண்ணா. ஸோ அப்போ ஃபைனலாக இந்த சர்க்யூட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப லேட் ஆயிடுச்சோ, சாரி. சாப்பிட்றவங்களை உட்காந்து பிடிச்சி பிடிச்சிட்டு இருக்கணும்.
ஃபைனலா எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க வந்து என்ன கண்டுபிடிச்சோம் 6ன்னு கண்டுபிடிச்சோம், இதுல வந்து 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இங்க ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, லைக் இங்க ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, இதோட வேல்யூ 4, இதோட வேல்யூ 8. ஓகேவா? ஓகேண்ணா. இப்போ இங்க இருந்து தண்ணி ஊத்துறோம், இங்க இருந்து ஊத்துற தண்ணி இந்த 4க்கு அப்புறம் அப்படியே கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப இந்த 6ம் 4 எப்படி இருக்கு? parallel இருக்கு. parallel இருக்கு. அப்ப அதோட ஈக்குவலன்ட் எப்படி இருக்கும்? 6 into 4 24, 6 plus 4 10. அப்ப இதை இது டிவைட் பண்ணா 2.4 கிடைக்குமா? ஆமாண்ணா. ஸோ 2.4. இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இந்த 2 இடம் இருக்குல்ல, இதை நம்ம ஈக்குவல் பண்ணி என்ன கொண்டு வந்துட்டோம்? ஒரு ரெசிஸ்டரா கொண்டு வந்துட்டோம். அதாவது ஒரு ரெசிஸ்டர். இப்போ நம்ம இங்க என்ன பண்ணோம்? இந்த 2 ரெசிஸ்டர் சேர்த்து 2 ஓம்னு ஒரே ஒரு ரெசிஸ்டரா கொண்டு வந்தோம்ல, இங்க பண்ணோம்லமா 6 ஓம் இருந்துச்சு, 6 into 3 divided by 6 plus 3 போட்டு 18 divided by 9 போட்டு ஒரே ரெசிஸ்டரா கொண்டு வந்தோம்ல, ஒரே ரெசிஸ்டரா கொண்டு வந்தோம். இங்க வந்து இந்த 1 plus 5ஐயும் கூட்டி தானே இங்க 6 ஓம்னு கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் இங்க 2 ஓம்னு கிடைச்சிச்சு, இங்க ஒரு 2 ஓம் இருந்துச்சு, அது ரெண்டு சீரியஸ்ல இருந்தனால அதை ரெண்டையும் கூட்டி 4 ஓம்னு கொண்டு வந்தோமா? அப்பனா அதை சம் பண்ணோம், இல்ல வந்து அதை இது ஈக்குவலன்ட் பண்ணோம்னாலே அது வந்து 2 ரெசிஸ்டரா இருந்துச்சுன்னா ஒரு ரெசிஸ்டரா மாறிடுவாங்க. இப்ப இந்த 2 ரெசிஸ்டரை சிம்பிளிஃபை பண்ணி என்ன கொண்டு வந்துட்டோம்? 2.4ன்னு கொண்டு வந்துட்டோமா? அப்ப இப்ப இந்த இடம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2.4ன்னு மாறிடுச்சு. இங்க ஒரு ரெசிஸ்டர் இருக்கிறத அசியூம் பண்ணிட்டு இந்த இடம் 2.4ன்னு மாறிடுச்சு. இப்போ வந்து மூணுமே எப்படி இருக்கு? இங்க இருந்து தண்ணி ஊத்தணும் அப்படின்னா இந்த வழி அப்படியே வந்துடும், எந்த தடையும் இல்லாம. அப்ப இப்ப மூணையும் சம் பண்ணுங்க. 14.4. அவ்வளவுதான். ஆன்சர் வந்துருச்சா? நீங்களா தானே போட்டீங்க. இப்ப சர்க்யூட் பார்க்க ஒரு மாதிரி இருக்கா? என்னமா? இந்த மாதிரி தான் சர்க்யூட்டும் கொடுப்பாங்க. ஆமா, இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு பார்த்தோன்னா என்னடா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க சால்வ் பண்ணீங்க உள்ள இறங்கி அப்படின்னா அது சப்பையா முடிஞ்சிடும். இப்போ வேணா இருங்க, இந்த சர்க்யூட் இதே மாதிரி இப்போ வந்து இதே இது கெப்பாசிட்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல வந்து 4 picofarad or microfarad, இந்த இடத்துல 2 picofarad or microfarad அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே சர்க்யூட்ல கெப்பாசிட்டன்ஸ் ரிப்ளேஸ் பண்றாங்க. ஓகேவா? இப்போ இது சீரியஸ்ல இருக்கு, 1 5 சீரியஸ்ல இருக்கு. இப்போ இது கெப்பாசிட்டரா, ரெசிஸ்டர்ல இது கெப்பாசிட்டரா இருக்கு. இப்போ என்ன பண்ணுவீங்க? 1/5. 1/5 1/5 plus 1. அதுதான் C1 C2 divided by C1 plus C2. ஓகேவா? அதுதான் இன்னொரு தடவை சொல்லுங்களேன். +1 எதுக்கு நான் சொல்றீங்க? நம்ம நார்மலா போட்டோம் அப்படின்னா இப்படி போடுவோம், 1/1 plus 1/5ன்னு போடுவோம். இதான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இது C1ஓட வேல்யூவா, இது C2ஓட வேல்யூவா, இதான் கிராஸ் மல்டிப்ளை பண்றதுனால C1 C2 divided by C1 plus C2 இப்படி வருது. ஓகேண்ணா. ஓகேவா? ஓகேண்ணா. அது நீங்க 1/5 1/1 போட்டுட்டு இருக்க வேணான்றதுக்காக தான் C1 into C2 1 into 5 5 by 5 plus 1 6, so 5/6. ஓகேண்ணா. ஸோ 5/6 போட்டு இதை கண்டுபிடிச்சிருவீங்களா? இப்போ 6ம் 3 எதிர என்ன டைப்ல இருக்கு?
சீரியஸா பேரலா? 3 parallel பேரலல்ல இருக்கு. அப்பனா கெப்பாசிட்டரை பொறுத்தளவுல பேரலல்ல இருந்தா அப்படின்னா டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணணுமா ஆட் பண்ணணுமா? இல்ல ஆட் பண்ணு ஆட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். 6 + 3 9ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த 9ம் 9 கெப்பாசிட்டரும் அந்த 2 கெப்பாசிட்டர் எப்படி இருக்கு? சீரியஸ்ல இருக்கு. சீரிஸ்ல இருக்கலாம். அப்ப டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். இப்போ ஒரு சம் போடுறீங்களா நீங்களே? இப்போ இந்த சம் போடுங்க பார்ப்போம். சரி நீங்க சொல்லுங்க, நானே போடுறேன். 2.9 ஆனா ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் சாரி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் 2.9. ஆர் ஈக்குவலண்ட் இந்த பக்கம் கொடுத்துருந்தாங்க. எப்பயுமே இந்த பக்கம் இருந்தே சால்வ் பண்ணிட்டோங்க. ரெசிஸ்டர் ஈக்குவலண்ட்னா கடைசியில இருந்து வாங்க. சரியா? சால்வ் பண்ணுங்க. அண்ணா குழப்புங்கன்னா நான் சால்வ் பண்றேன். யாருக்கு சால்வ் பண்ண ட்ரபிளா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க சர்க்யூட். யாராவது போட்டீங்களா? முடிச்சாச்சுண்ணா. போட்டாச்சா? வேற மனோஜா? ஆமாண்ணா. சரி, வேற யாரும் சால்வ் பண்ணிட்டீங்களாமா? Anyone else? ஹலோ, சாப்பிட போயிட்டீங்களா? சால்வ் பண்ணிட்டீங்களா? சத்தத்தை காணோம். அண்ணா ஆன்சர் என்னண்ணா? ஆன்சர் ஆன்சர் என்னண்ணா? இந்தா கொடுத்துருக்காங்கல்ல 10 Ω.
ஓகேண்ணா வந்துச்சு. ஓகே 2 பேர் போட்டீங்க. வேற எது சீரியஸ்ல இருக்கு எது பேரலல்ல இருக்குன்னு அனலைஸ் பண்ணுங்க. சிம்பிளி ஆன்சர் வந்துடும். டக் டக் டக்குன்னு போட்டுரும். அண்ணா அது ஒவ்வொரு தடவையும் இப்படியே வரைஞ்சு வரைஞ்சு போட்டாதான் புரியுமா? ஆமா அப்படிதான் புரியும். பட் நீங்க வந்து ஒரு நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண நீங்களே போட்டுடலாம். அதாவது இந்த சர்க்யூட் வந்து நீங்க வந்து பேப்பரை கூட யூஸ் பண்ணாம போட்டுடலாம். பேப்பர் பென் யூஸ் பண்ணாம கூட. இப்போ நான்லாம் நிறைய போட்டு பழகிட்டேனால நான் பேப்பர் பென் யூஸ் பண்ணாமலே சால்வ் பண்ணிடுவேன். நீங்களாம் அந்த மாதிரி பழகிட்டீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். வேற யாரும் போட்டீங்களா? அந்த கரண்ட் த்ரூ R1 R2 அதெல்லாம் கேட்டேன்ல, அதுக்கு பேர் தான் அந்த நோடு, அதை வச்சு தான் போட முடியுமா? நோடு மெஷ் அனாலிசிஸ் அந்த மாதிரி போடுறது. மனோஜ் சொல்லுங்கண்ணா. உங்க பேட்சுக்குன்னு தனியா ஏதாவது குரூப் இருக்காடா? ஏன்னா புரியல. உங்க பேட்சுக்குன்னு ஏதாவது குரூப் இருக்கா? இருக்குண்ணா. நான் இப்போ உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். அதை வந்து அந்த குரூப்ல போட்டுரு. சரிண்ணா. இந்த மாதிரி நான் அனுப்பியிருக்க மாதிரி தான் வந்து அந்த சம் சால்வ் பண்ணும். லைக் கரண்ட் த்ரூ ரெசிஸ்டர், இந்த ரெசிஸ்டர் அந்த ரெசிஸ்டர்னு கேட்பாங்கல்ல. ஓகேவா? அந்த இதெல்லாம் அந்த மாதிரி தான் சால்வ் பண்ணும். அதனால அதை குரூப்ல போட்டுவிட்டுரு. போட்டிங்களா? எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? போட்டிங்களா? கீர்த்தனா, நீங்க அனுப்பியிருக்க சம்லாம் ஈஸி தான். ஓகேவா? அது வந்து ஜஸ்ட் நம்ம இப்ப நோடு பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட், அந்த நோடு வோல்டேஜ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சிம்பிள், வேலை முடிஞ்சுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க அனுப்புன சர்க்யூட் இருக்குல்ல, அந்த சர்க்யூட்ல 2.5 லாஸ்ட் ரெண்டு 2.5 கொடுத்திருக்காங்களா? 2.5k 2.5k. ஆமாண்ணா. அது ரெண்டு எப்படி இருக்கு? சீரிஸ்ல இருக்கு. அவ்வளவுதான். அத வந்து ஈக்குவலன்ட் 5 ohm 5k ன்னு எழுதிக்கலாமா? எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், ஒரு காம்போனன்ட் இல்ல 2-3 காம்போனன்ட் இருக்கிறது ஒரு வயர்ல இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பிரான்ச்னு சொன்னேன். ஆமாண்ணா. இப்போ வந்து 10 வோல்ட் 5k இருக்கிறது ஒரு பிரான்ச், 5k இருக்கிறது ஒரு பிரான்ச், இன்னொரு 5k இருக்கிறது ஒரு பிரான்ச். இது மூணும் போயிட்டு ஒரு இடத்துல ஜாயின் ஆகுதா? ஆமாண்ணா. அதுதான் நோடு. அந்த R2 ன்னு போட்டு அது ஒரு இடத்துல ஜாயின் ஆயிருக்குல, அது வந்து ஒரு நோடு. ஓகேண்ணா. இப்போ இத வந்து நம்ம வந்து சம் ஆஃப் கரண்ட் 0 ன்னு போட்டா லைக் V1 by 5 V1 minus 10 by 5 V1 by 5 ன்னு போட்டு ஈக்குவல் டு 0 ன்னு போட்டு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இது சிம்பிள் தான், நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த சம் போட்டீங்களா எல்லாரும்? ஓகே. இது வந்து ஜஸ்ட் அப்படியே பார்த்தோன்னே போட்டுடலாம். லைக் இப்போ இது மூணு எப்படி இருக்கு? சீரியஸ்ல இருக்குண்ணா. சீரியஸ்ல இருக்கு. அப்பனா என்ன பண்ணணும்?